ம். சரிதானே. மெக்கானிக்ஸ் சரிதானே. இப்பதான் நாங்கள் பிசிக்ஸுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். ஓகே தானே. இங்க பாப்போமாடா, மெக்கானிக்ஸ் என்ற கன்செப்ட் என்ன, அதுல என்னென்ன படிக்க போறோம். ஓகே, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அங்க கணக்க படிக்க போறது இல்ல. ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி படிக்க போறோம். வெவ்வேறு வடிவங்கள்ல படிப்போம், அவ்வளவுதான். இப்ப அங்க வந்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மெக்கானிக்ஸா ஃபோர்ஸ் ஒரு கொண்டு கேட்டுக்கொண்டு எப்ப பார்த்தாலும் ஃபோர்ஸ் வச்சு கொண்டு இருப்போம் ஒரு விஷயத்த. ஒரு வெலோசிட்டி, ஒரு ஆக்சிலரேஷன், அப்ப எல்லாமே நீங்கள் இயல்பா விளங்கினீங்கள் என்றால்டா எல்லாமே ஒன்றுதான். ஃபோர்ஸா இருக்கலாம், ஆக்சிலரேஷன் இருக்கலாம், ஒரு வெலோசிட்டி, ஒரு ஸ்பீட், அப்படி என்றெல்லாம் வேற வேற பேரை வச்சு கதைப்போம். எங்க அங்க ஒரு விஷயமும் இல்ல பெருசா. விளங்குதா சொல்றது? சோ அடிப்படை கருத்து, அப்ப மெக்கானிக்ஸ் கூட நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அடிப்படை என்ன கருத்து தெரிஞ்சிருந்தால் போதும். சரியான ஈஸியான பாடம். அடுத்து பேசிக்கான பாடம் எல்லாத்துக்களையும் வரும். ஈவன் மெக்கானிக்ஸ் என்ற பாடம் மாடர்ன் பிசிக்ஸுக்குள்ளேயும் வந்து சேருது. ஓகே தானே. அடுத்தது பேசிக் கணக்கு எல்லாம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இதான பாடம் இல்லை. ஜஸ்ட் பேசிக்க வடிவா விளங்கினீங்களா அங்கால நீங்களே சென்ற பாடல இந்த பாடத்தை செய்வீங்கள். ஓகே தானேடா. சரி, இங்க பாப்போம். இப்போ நோமலா நாங்கள் மெக்கானிக்ஸ் என்னத்தை படிப்போம். என்னத்தை இங்க நாங்கள் கொண்டு போற வேண்டாடா கொமனா. இப்ப நான் மெக்கானிக்ஸ் என்ற கன்செப்ட்ல மெயினா ரெண்டு விஷயத்த நாங்கள் உடைச்சு கதைக்கலாம். இப்படி கதைக்கிறதுண்டா கொமனா என்ன, ஒரு மெக்கானிக்ஸ் என்ற விஷயத்த நாங்கள் ரெண்டா பிரிச்சு பார்த்து கதைக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தவென்றால், ஒரு ஒப்ஜெக்ட் வந்து அது சொலிடா இருக்கலாம், லிக்யூடா இருக்கலாம், ஒரு இடத்துல நிலையா நிக்கிறத பற்றி கதைப்பான். கதைக்கிற வழங்குதா சொல்றது. ஒரு திண்ம பொருள் அல்லது திரவம் இருக்கலாம். அப்போ ஒரு ஒப்ஜெக்ட், ஒரு ஸ்டஃப், ஒரு சடப்பொருள் ஒரு இடத்துல நிலையாக நிக்கிறத பற்றி ஒரு பாடம். ஓகே தானே. ஓகே. அதே மாதிரி அந்த ஸ்டாஃப் அவர் வந்து மூவ் பண்றத பற்றிய ஒரு பாடம். அப்ப அதைத்தான் மெக்கானிக்ஸ்ல ரெண்டு மெயின் விஷயமா நீங்கள் பாக்குற நீங்கள். ஓகே தானே. அப்ப ஒன்று வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சும்மா இன்ட்ரடக்ஷன் காண்டி சொல்றேன். சோ இவரை நாங்கள் கொமனா டெண்டா டிவைட் பண்ணி கதைக்கலாம். விளங்குதோட சொல்றது. ஒன்று வந்து பார்த்தோம் என்றால், ஒரு ஸ்டஃப், அது வந்து எய்தர் லிக்விட் ஓ சாலிட், அவர் வந்து ஒரு இடத்துல நிலையாக நிக்கிறத பற்றி படிக்க போற பாடம் தான் ஸ்டட்டிக்ஸ், அதாவது நிலையியல் என்று படிப்பீங்க. அடுத்தது வந்து அவற்ற மூமெண்ட், அதாவது ஒரு ஸ்டஃப்ட மூமெண்ட்ஸ், அதைத்தான் நாங்கள் டைனமிக்ஸ் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்கள் அழைப்பீங்க. எகைன் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த ஸ்டட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் எகைன் we can divide into two categories. Okay, so one is fluid, அதாவது ஃப்ளூட்டை பற்றிய பாடம். ஓகே தானே. அப்ப என்னடா அப்ப ஸ்டெட்டிக்ஸ்ண்டா ஃப்ளூட் வந்து அதுல ஸ்டெட்டிக்காண்டா, அதாவது ஒரு ஒரு பாய்மம், ஒரு திரவம் நிலையா இருக்கேக்க அவற்ற கேரக்டர், அவர் அவர் என்ன செய்ய போறதை பற்றி படிப்போம். அதே மாதிரி ஒரு பார்ட்டிகிள்ஸ், அதாவது ஒரு சொலிட், ஒரு திண்மம். விளங்குதா. அப்ப ஒரு சொலிட் ஃபார்முலா வச்சோம்டா, ஒரு சொலிட், அதுல ஒரு சொலிட் பார்ட்டிகளா இருக்கலாம், வட் எவர். அப்ப அதுகளை பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம், அவற்ற ஸ்டட்டிக்ஸை பற்றி ஆராய போறோம். இது இவ்வளவுதான் மெக்கானிக்ஸ். இதை விட ஒரு ஒன்றும் இல்லை அங்க. அதே மாதிரி டைனமிக்ஸ் எகைன் என்ன நாங்கள் டிவைட் பண்ணலாம், we can divide into fluid and solid or particles என்று நாங்கள் டிவைட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. சோ நீங்கள் கணக்க யோசிக்க தேவையில்லை. இவ்வளவு தான் உங்களோட மெக்கானிக்ஸ். ஓகே தானே. இவ்வளத்தையும் தனித்தனியே படிக்க போறோம். அப்ப நீங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு விளங்கி கொள்ளணும்டா, எல்லா இப்ப எல்லாமே உண்டுதான்ன்றது ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் விளங்குவீங்க. இப்ப இவர் வேற ஒரு ஆளோ, இவர் வேற ஒரு ஆளோ, இவர் வேற ஒரு ஆளோ, அப்படி எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதாவது எல்லாமே உண்டத்தான் நாங்கள் பிரிச்சு 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 படிச்சிருக்கிற மட்டும். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வந்தால்தான் அந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கின்ற அர்த்தம். அப்ப ஒரு பாடத்துல ஒரு கேள்வி வருது என்றால் ஒரு நாளும் யோசிக்க கூடாது, இது எந்த செக்ஷனுக்கா படிச்சான் அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. கேள்வி ஒன்று வருகிறதா, அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு என்ன, இது இந்த செக்ஷன், இது என்ன சமன்பாடு, இதுக்கு போடணும், அப்படியான எண்ணங்கள் வராத அளவுக்கு நீ இந்த பாடத்தை படிக்கணும்.
ஸ்டட்டிக்ஸா அது ஃப்ளூயிட் ஸ்டட்டிக்ஸ்லயும் ஒரு திண்ம பொருள் ஒரு நிலையா நிக்க ஒரே மாதிரி தான் உண்மையான கன்செப்ட் உண்டு தான். அதை நாங்கள் பாடத்துக்கு இலகுத்தன்மைக்காண்டியும் விளங்குறதுக்காண்டியும் தான் பிரிச்சு 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 படிக்கிறோம் நாங்க. ஓகே தானே? சோ நாங்கள் இப்ப நாங்க மெக்கானிக்ஸ்ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்டா, ஃபர்ஸ்ட் டைனமிக்ஸை பார்த்து அதுல முதலாவதா வந்து பார்ட்டிகிள்ஸ் அந்த சொலிட் அவையோட டைனமிக்ஸை படிச்சுட்டு பிறகு நாங்கள் அந்த சொலிட் பார்ட்டிகளோட ஸ்டாட்டிக்ஸை படிச்சு இப்படியும் படிக்கலாம். அல்லாட்டி ஸ்டாட்டிக்ஸை பத்தி படிச்சு போட்டு டைனமிக்ஸுக்கும் போகலாம், என்னவும் செய்யலாம். ஓகே தானே? கொமனா எல்லாரும் என்ன இந்த நார்மலா சொலிட் பார்ட்டிகளோட டைனமிக்ஸை பற்றி படிச்சுட்டு அங்கால போவாங்க. அது காமன் நார்மலா என்ன ஒரு பார்ட்டிகளோட எக்ஸலரேஷன் வெலோசிட்டி அப்படி. இவர் படிக்கிறது எங்களுக்கு என்ன மீசி இப்ப ஏன்னா நாங்கள் இப்பதான் வெக்டர்ஸ் படிச்சோம். நாங்கள் அப்ப அதை வச்சு கொண்டு இது படிக்கலாம். அப்ப அது பிரச்சனை இல்லை, நாங்கள் பேசிக்ல இருந்து அடிப்படையாக கதைச்சு கொண்டு போவோம். சரிதானடா? ஓகே. அப்ப இங்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் எங்க மூவ் பண்ண போறோம் என்றால் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சாரி டைனமிக்ஸுக்குள்ள போறோம். ஓகே தானே? அங்க படியா பாருங்க. ஓகேடா? ஒரு டைனமிக்ஸ் என்ற கான்செப்டுக்குள்ள நாங்கள் மூவ் பண்ண போறோம். ஓகே தானே? இங்க பார்ப்போம். டைனமிக்ஸ் சரிதானே? அப்ப ஒரு பார்ட்டிகிள் அதாவது ஒரு இயக்கவியல் என்று கதைக்கிற இடம் இதுதான். சரிதானே? அப்ப இங்க நாங்கள் என்னத்தை படிக்க போறோம்னா ஒரு பார்ட்டிகிள் ரெஸ்ட்ல இருக்கும், அந்த பார்ட்டிகிள் மூவ் பண்ண போதும். முழுக்க முழுக்க இவரை பற்றி ஒரு ஆராய்வு தான் இந்த பாடம். விளங்கா சொல்றது? இப்ப ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அப்ப நாங்கள் யோசிக்கிறோம், இது பேசாம நான் இந்த இடத்துல நிக்கிறேன் இப்படியே. அப்ப நான் இந்த இடத்துல பேசாம நிக்கிறேன் என்றால் எனக்கு எந்த விதமான ஒரு உந்துதலும் கிடைக்கப்பறையில் என்று அர்த்தம். ஏன் நான் மூவ் பண்ண வேணும் என்றாலடா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒன்று எனக்கு தேவை. என்ன பிடிச்ச ஒருத்தன் தள்ள வேணும் அல்லது ஒரு ஆள் பிடிச்சு இழுக்க வேணும். சோ ஒரு ஃபோர்ஸ் என்ற ஒரு கன்செப்ட் வந்து இந்த பாடத்துக்குள்ள எங்களுக்கு நுழைய போகுது. அப்ப இந்த பாடத்துக்கு மட்டும் இல்ல, ஃபோர்ஸ்ன்றது டைனமிக்ஸுக்குலையும் ஸ்டாட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ் முழுக்க ஃபோர்ஸ் 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 அவ்வளவுதான். அதை பற்றி தான் காய்ச்சி கொண்டே இருப்போம். விளங்குதா? அப்ப பேசிக்கா என்ன ஐடியா அதை தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரியான ஈஸியான பாடம், அதான் நான் சொல்ல போறோம். ஓகே தானே? சரி. சோ இப்ப நாங்க டைனமிக்ஸ்ல நாங்கள் கோமனாவே நீங்கள் ஓ லெவல்ல என்ன படிச்சிருப்பீங்களோ அதைத்தான் இங்கேயும் ஆரம்பத்துல காய்ச்சி கொண்டு அங்கால போறோம். இப்ப ஒரு பார்ட்டிகிள் ஒரு இடத்துல நிக்குது பேசாம, ஒரு பார்ட்டிகிள் ஒரு இடத்துல பேசாம எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம நிக்குதுடா. சரிதானே? எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம நிக்குது. அப்ப இவர் வந்து ஓகே சரிதானே? அப்ப எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம ஒரு பார்ட்டிகிள் இதுல நிக்குது. என்னடா? ஓகே இதுல சரிதானே? இந்த இடத்துல நிக்குது. அப்ப நாங்கள் யோசிக்கிறோம் இந்த பார்ட்டிகள் ஓய்வுல இருக்குதுண்டு. பாருங்கடா, இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நான் காய்ச்சி கொண்டு போறோம். நாங்க யோசிக்கிறோம் இந்த பார்ட்டிகள் ரெஸ்ட்ல இருக்குதுண்டு. ஆனா என்னோடதன் சொல்லுவான் இல்லை இந்த பார்ட்டிகள் ரெஸ்ட்ல இல்லையண்டு. அவன் யாருன்னு பார்த்தோம்னால் இது தடா, இது பூமியிலே கூட தர இங்க பாருங்க, இது ஒரு ஓகே தானே? இது ஒரு தரையை பற்றி இதுல ஒரு பார்ட்டிகள் அதோட ரெஸ்ட்ல இருக்குது. அப்ப நான் உங்களை கிட்ட என்ன சொல்லுவீங்கள், இந்த பார்ட்டிகள் இங்க ரெஸ்ட்ல இருக்குது என்று கேட்பீங்கள். அப்ப என்னோடதான் சொல்லுவான் இல்லை ரெஸ்ட்ல இல்லை என்று. அப்ப என்ன கன்செப்ட் என்றாலடா இங்க நாங்கள் அதை பற்றி கதைக்கிறோம், என்னென்ன கதைக்கிறோம். இப்ப என்னென்றால் இந்த டைனாமிக்ஸ்ன்றது என்னத்தை வச்சுக்கொண்டு என்றால் ஏதோ ஒரு ஃப்ரேமை வச்சுக்கொண்டு கதைக்கிற விஷயம்டா. கதைக்கிற விளங்குதா? உதாரணத்துக்கு பார்த்தோம் என்றால் நீங்கள் பஸ்ல போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களோட இன்னொரு ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் உங்களோட சேர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க, உங்களோட டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப உங்களோட சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவனை பொறுத்தவரையில நீங்கள் ரெஸ்ட் தானேடா. ஓமா இல்லையா? உங்களோட சீட்டுக்கு பக்கத்துல இருந்து வாரான் என்றால் அவன் ரெஸ்ட்ல இருக்கிறான். யார் சார்பாக? உங்கள் சார்பாக. அப்ப அந்த பஸ்ஸுக்கள் இருக்கிற எல்லாருமே ஒரு ஆள் சார்பாக இன்னொரு ஆள் ரெஸ்ட். ஓகே தானே? ஆனால் அதை வெளியே ஒருதன் ரோட்டில் நிற்கிறான் என்று கூட பஸ்ஸை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த வெளியே நிற்கிறவன் சார்பாக பஸ்ஸும் மூவ் பண்ணி கொண்டுதான் இருக்க போது அதுக்கு இருக்கிற நீங்களும் மூவ் பண்ணி கொண்டுதான் இருக்க போறீங்க. காய்க்கிற விளங்குதா? சோ ஒவ்வொரு கருத்தையும் விளங்கிக் கொள்ளணும். இப்ப ஒரு வெலோசிட்டி அண்டா ஒரு ஸ்பீட் அண்டா என்ன, எது ரிலேட்டடா கதைக்கிறாங்க அப்படியான என்ன கிடைக்கிற விளங்கினா இந்த பாடம் சரியான ஈஸியா தான் விளங்குதா சொல்றது. அப்ப நாங்கள் ரெஸ்ட் அண்டா எது சார்பா அது ரெஸ்ட்ல நிக்குது அப்படி கதைச்சு கொள்வோம்.
அப்ப கொமனா ஒரு பார்ட்டிக்கிள் ஓய்வுல இருக்குதுன்னு ரெஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லி அவன் ஒரு கேள்வி போடுவானாக இருந்தால் எங்களுக்கு விளங்குது, நாங்கள் பூமியிலிருந்து தானே எல்லாம் யோசிக்கிறோம். சோ பூமி சார்பாக ஒரு பார்ட்டிக்கிள் ஓய்வுல இருக்குது, அதைத்தான் நாங்கள் கதைக்க போறோம். அப்ப இப்படித்தான் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம். ஓகே தானே? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னண்டா, இந்த பார்ட்டிக்கல் இதுல நிக்குது, இந்த இதுல நிக்கிற பார்ட்டிக்கல் என்ன செய்ய போகுது என்றால் ஏதோ ஒரு மூமெண்ட்டை காட்ட போகுது. இதுல நின்று இந்த இடத்துக்கு வர போறோம், இதுல இருந்து இந்த இடத்துக்கு வர போறோம். அப்ப இவர் வந்து இதுல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்க ஏதோ ஒரு எஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன செய்திருக்கிறார், மூவ் பண்ணி இருக்கிறார். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று கதைக்க போறோம். அப்ப இதைத்தான் நாங்கள் கடைசியா வெக்டர் படிக்கையும் படிச்சு நாங்கள். அப்ப இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வருது, இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இதுல இருக்கிற இந்த பார்ட்டிகள் இதுல இருந்து இங்க வரைக்க பல்வேறுபட்ட வழிகள்ல வந்திருக்கலாம். இப்படி இதுல இருந்து நேர இங்க வந்திருக்கலாம், இதுல இருந்து இங்க போய் இங்க வந்திருக்கலாம், இங்க இருந்து இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க வந்திருக்கலாம், எப்படியோ வந்திருக்குது. அப்ப அவற்ற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது மிக குறுகிய தூரம் தான் அவருக்குரிய இடப்பெயர்ச்சி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் நாங்கள் கதைச்சு கொள்ள போறோம். ஓகே தானே? சரி. அப்ப ஓகே, அவர் இங்க நீங்க வரட்டும், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அவர் வந்தாடா, இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் என்றால், இப்ப நீங்க வீட்டுல இருந்து வலிக்கிறீங்கள், ஸ்கூலுக்கு போறீங்க. அப்ப வீட்டுல இருந்து நீங்க வலிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்க்க ஒரு ஆள் நடந்து போகலாம். அதே உங்களோட பக்கத்துல இருக்கிறவனதன் பைக்ல போயிருக்கலாம், அதே என்னோடதன் கார்ல போயிருக்கலாம். அப்ப இங்க இருந்து இங்க வாரது ஒரு விஷயம். அத போல இங்க இருந்து இங்க இவ்வளவு நேரத்துல வந்தவன்ன்றதும் ஒரு வகையான கன்செப்ட். விளங்குதா சொல்றது? ஒருதன் கொஞ்சம் குயிக்கா ஏர்லியா வந்திருந்தால் நீங்க நோமலா கதைப்பீங்க, என்னோட அங்க வேட்ட அவன் வேகமா வந்துட்டான், அப்படித்தான் நீங்க கதைக்கிற. நீங்கள் ஸ்பீடா வந்துட்டான், அப்படி எந்த ஒரு 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 பைக் கொண்டு வேகமா போகுதுன்றால் இந்த ஸ்பீடா போகுது அப்படி சொல்லுவீங்களா இல்ல? சரி. அப்ப ஸ்பீட நீங்க கதைக்கிற விஷயம் என்னென்றால், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ கொஞ்சம் ஒரு ஷார்டஸ்ட் டியூரேஷனுக்குள்ள அவங்க ரீச் பண்ணுவாங்களா இருந்தா அதைத்தான் ஸ்பீட் என்று கதைக்கிறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்களா, இங்க இருந்து இங்க பார்ட்டிக்கல் எந்த நேரத்திலையும் வந்திருக்கலாம். இங்க இருந்து இங்க ஒரு செகண்ட்ல வந்திருக்கலாம், இங்க இருந்து இங்க 2 செகண்ட்ல வந்திருக்கலாம், ஒரு மனத்தியாலத்துல வந்திருக்கலாம். அப்ப என்னவோ ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமா இருந்தா கூட இங்க இருந்தீங்க தான் வர போறாங்க. ஆனால் ஒவ்வொரு தட்ட இயக்கங்களும் ஒரு தட்ட மோஷனும் என்னவா இருக்க போகுது என்றால் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. காய்க்கிறவங்க நான் சொல்றது. சோ இப்படி அடுத்தது என்ன பிரச்சனை யோசிக்கலாம் என்றால், ஒருத்தர் என்ன செய்யலாம், இங்க இருந்து இங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி, எப்ப பார்த்தாலும் மீன் இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அவன் என்ன செய்திருக்கலாம் என்றால் ஒரு கன்ஸ்டன்டான ஒரு மூமெண்டோட வந்திருப்பான். அதாவது என்னண்டாலும்னா ஒவ்வொரு செகண்டும் அவன் 1 மீட்டர் மூவ் பண்ணி வந்திருப்பான். இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இது எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் வச்சுக்கொள்வோம், ஒரு 100 மீட்டர் வச்சுக்கொள்வோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். அப்ப இந்த 100 மீட்டரை ஒரு தடவை என்ன செய்திருக்கலாம் என்றால், வழியா பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் 1 மீட்டர் அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். இப்ப ஒவ்வொரு செகண்டும் அவன் என்ன செய்கிறான் என்றால் 1 மீட்டர் டிராவல் பண்ணி வந்து கொண்டிருக்கிறான். ஓகே தானே? அப்படி வர்றான். என்னோட என்ன செய்யலாம் என்றால் ஒரு முதல் 5 அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் 1 மீட்டர் வந்துட்டு பிறகு திடீரென்று அவன் ஒவ்வொரு செகண்டும் 2 மீட்டர் அப்படி மூவ் பண்ணி இருக்கலாம். இந்த டைனமிக்ஸை விளங்கி கொள்ளணும் நாங்கள். அப்ப ஒரு மூவ்மெண்ட்டை விளங்கி கொள்ளணும். அப்ப ஒரு கன்ஸ்டன்ட்ன்றது தான் எப்பயுமே ஒரே மாதிரியான மூவ்மெண்ட்டை காட்ட வேணும். அப்ப ஒரு ரெகுலர் இல்லாம, அதாவது ஒரு கன்ஸ்டன்ட் இல்லாத, சீர் இல்லாதது. சீர் இல்லாதண்டா என்னென்றால் ஒருக்கா ஒரு வகையான மூமெண்ட்டையும் வேறொருக்கா இன்னொரு வகையான மூமெண்ட்டையும் காட்டுறோம். இப்படியும் நடந்திருக்கலாம். என்னென்றால் இங்க வரங்கடா, ஒருதன் வந்து என்ன செய்யறான் என்றால் இங்க இருந்து இங்க வரப்போறான். ஆனால் அவன் என்ன செய்யறான், இதுல இருந்து வெளிக்கிட்டு இங்க வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறான், ஸ்டே பண்றான் இந்த இடத்துல. நீங்கள் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறீங்க, இல்ல ஸ்கூல்ல இருந்து வீட்டை வாரீங்க என்றால் இடைக்கில எங்கேயாவது ஒரு கடையில போய் நின்று இருக்கலாம், ஏதாவது சாப்பிட்டு இருக்கலாம் வாங்கி. பிறகு கொஞ்சம் இதுக்கு பிறகு வலிக்கிட்டு திருப்பி போறீங்க. விளங்குதா? அப்ப மூமெண்ட்டுகள்ன்றது அதான். அப்ப ஒவ்வொரு வகையான மூமெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் காய்ச்சி கொண்டு போவோம்.
அப்ப இங்க அடிப்படை எண்ணக்கிறவுல விளங்கி கொண்டீங்க என்றால் இங்க பாடம் கஷ்டமான பாடம் இல்லை, எல்லாமே இப்படித்தான். அப்ப இங்க வந்து நாங்கள் இப்படி ஒரு லீனியரா மட்டும் இயங்குறதை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்கிறோம்டா. அப்போ நேர்கோடுல மட்டும், அப்ப ஒரு நாள் நேர்கோளோட தினம் போறது கிடையாது. அப்ப சாதாரணமான எங்கட அன்றாட வாழ்க்கையில், அதாவது யூஸ்வலா ஒரு லைஃப்ல நடக்கிற விஷயம், அதைத்தான் கேள்வியா போட போறான். ஒருவன் வந்து என்ன செய்யலாம், நேரா மட்டும் போறதை வச்சு ஒரு கேள்வி போடல. என்னோட என்ன செய்யலாம் என்றால் இந்த இப்படி வந்து இப்படி திரும்பலாம், இதை வந்து ஒரு கேள்வியா போடலாம். என்னோட மோஷன் வந்து இந்த இப்படி ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் மாதிரி ஒரு மோஷன் இருக்கலாம் அவர்கிட்ட. என்னோட என்ன செய்யலாம்டா, இங்க இருந்து மேலே ஏறி கீழே இறங்கலாம். என்னோட மோஷன் என்ன, ஒரு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், மேலே இங்க இருந்து மேலே போறது, இது மேலே இருந்து கீழே வாரது. ஓகே தானே? சோ இப்படி சரிதானே? அப்ப நாங்கள் இப்படி ஒவ்வொரு மோஷனை பற்றியும் ஆர் அஞ்சு கதைச்சு கொண்டு போறோம். ஓகே, சரியான ஈஸி பாடம், படியா விளங்கிக்கொள், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரிதானே? பாடத்தை விளங்கி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் இல்லாத பாடம், சரியான ஈஸி, உண்மையா ஈஸி தான் நான் சொல்லுவேன். வேணும்டா படிப்பிச்சுட்டு கேள்வி செய்ய வேற ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காண்டு. சரி, இப்ப முதலாவது பாப்போம். ஒரு நாங்கள் எங்களுக்கு அடிப்படை கன்செப்ட்ல நாங்கள் அடிப்படை கணியங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க முதல்ல படிச்சிருப்போம் என்னது, அப்ப ஒரு டிஸ்டன்ஸ் என்ன, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் உதாரணமா பார்ப்போம்டா. இப்ப இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், சும்மா காய்ச்சி போட்டு போறாங்க என்ன, முதலே படிச்ச விஷயம் தான். ஓகே, இப்ப இங்க வந்து என்ன செய்யறோம்னா, இந்த ஏ என்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த பி என்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு நண்பர் வேணும் யோசிப்போம். அப்ப அவர் என்ன செய்யலாம் என்றால், உள்ளதுக்குள்ளேயே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் என்றால் என்னென்றால் அவற்ற டோட்டல் மூவ்மெண்ட் தான். அதாவது மொத்தமா அவர் பிரயாணம் செய்த அந்த அவற்ற அளவு, அவ்வளவுதான். அப்ப என்ன, உதாரணமா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இருக்கலாம். இது ஒரு வகையான பாத்வே, ஒரு பாதை. முதல் பார்த்த விஷயம் இந்த இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது, இப்படி வந்து இப்படி ஒரு பாதையால வரலாம். இந்த இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஒரு பாதையால வரலாம். அப்ப இப்படியோ மூவ் பண்ணிட்டு, அப்ப இதுகள் எல்லாம் எங்களுக்கு நாலுமே தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் தான். நாளையுமே நாங்கள் டிஸ்டன்ஸ் சொல்லிக் கொள்ளலாம். அதுலயும் வந்து பார்த்தோம் என்றால் ஏ டு பி இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு தானே, இந்த நாளிலையுமே இவர் தான் ஷார்டஸ்டான டிராவலிங் பாத், அதாவது அவற்ற பாதையிலேயே மிக ஷோர்ட்டா அவற்ற மூவ்மெண்ட் இருக்குது என்றால் அது அந்த ஏ டு பி என்ற அந்த லைனடா, அந்த லைன். சோ அந்த லைனைத்தான் நான் என்னென்று கதைக்க போறேன் என்றால் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி, இடம்பெயர்வு. உதாரணமா அந்த காலத்துல இடம்பெயர்வு கேட்க, இப்ப யாழ்ப்பாணத்தில இருந்து எங்க இடம்பெயர்ந்தது அப்படித்தான் கதைப்பான். இப்ப இடம்பெயர்வுன்றது இந்த பாதையால போனது கேளுங்க. அப்ப இங்க இருந்து அங்க போறோம், அப்ப இடப்பெயர்ச்சின்றா எந்த பாயிண்ட்ல நிக்கிறோம், ஃபைனலி எந்த பாயிண்ட்ல நாங்கள் இப்ப நிக்கிறோம், அந்த இதைத்தான் நாங்கள் என்ன கதைக்க போறோம் என்றால் எங்கட டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. நம்ம கூகுள் மேப் எடுத்து பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் காட்டிக் கொள்ளலாம், அல்லது டிஸ்டன்ஸையும் காட்டும். அது அதை பொறுத்தது. விளங்குதா சொல்றது? அப்ப எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும்னா டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. அப்ப இந்த நாலுமே எங்களுக்கு என்னதான், டிஸ்டன்ஸ் தான், தூரம் தான், ஏதோ ஒரு தூரம் தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுல எதென்று பார்த்தோம் என்றால் எது ஆக ஷார்டஸ்ட், இவரால் இயன்றளவு மேக்சிமம் ஷார்டஸ்ட் எதுவோ அதுதான் எங்களுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்க போகுது, இடப்பெயர்ச்சியா இருக்க போகுது. ஓகே தானே? அப்ப டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன உங்களுக்கு விளங்குது. அடுத்த ஒரு கன்செப்ட் என்னன்னு பார்த்தோம் என்றால், நாங்கள் இப்ப ஒரு பார்ட்டிகிள் மூவ் பண்ண போகுது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூவ் பண்ணிக்க அவர் வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு டைம்ல அந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கலாம், போய் சேர போறோம். அதால நாங்கள் இன்னொரு விஷயம் கதைக்க போறோம், என்னன்னு பார்த்தோம் என்றால் ஸ்பீட் என்ற ஒரு கன்செப்ட். ஒரு ஸ்பீட், ஸ்பீட் என்றா என்ன, கதி என்று சொல்லிக் கொள்வோம். விளங்குதாடா? ஸ்பீட் என்றா என்ன சொல்லிக் கொள்றது, கதி என்று சொல்லிக் கொள்வோம். விளங்குதா சொல்றது? அப்ப அப்ப ஸ்பீட் என்றா என்னன்னு பார்த்தோம் என்றால், ஒருதன் ஒரு இடத்துல நிக்கிறான், நின்று என்னோடதுக்கு போயிருக்கான்.
அப்ப அவன் மொத்தமா இந்த பயணத்தை செய்யறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவு பார்த்தோம்னால் ஒரு 20 நிமிடம். ஒரு 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 இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருக்கிறான். அப்ப அவன் இதுக்காண்டி அவன் எடுத்த நேரம் எவ்வளவு பார்த்தால் 20 நிமிடம். எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஸ்பீட் அல்லது கதியண்டா என்னென்றால் யூனிட் டைம்ல அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு பயணிச்சிருக்கிறார், அதைத்தான் நாங்கள் ஸ்பீட் அல்லது கதி என்று கதைச்சு கொள்ளுவோம். கைக்கிறவங்க அப்ப ஸ்பீட் அல்லது கதியண்டா என்னென்றாலடா ஒரு செகண்டுக்கு. அப்ப யூனிட் டைம் சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு யூனிட் டைம், அதாவது அழகு நேரத்துல யூனிட் டைம்ல. அப்ப யூனிட் டைம் நாங்கள் என்னதை கதைக்கிறோம் என்றால் ஓர் அழகு நேரம். ஓர் அழகு நேரமடா. அப்ப ஓர் அழகு என்றா என்ன? ஓர் அழகுன்றது 1 யூனிட்டை குறிக்க போகுது. இப்ப 1 யூனிட் என்றால் நான் அது எவ்வளத்தையும் அந்த 1 யூனிட் எடுத்துக்கொள்ளலாம். 1 மில்லி செகண்ட் கூட ஒரு யூனிட் தானே. 1 செகண்ட், 1 நானோ செகண்ட், 1 அவர், 1 மினிட். ஆனால் கொமனா நாங்கள் கதை கேட்க சர்வதேச அழகின்படி பார்த்தோம் என்றால் ஒரு 1 செகண்ட் நாங்கள் ஒரு யூனிட் டைம் எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் கொமனா கதைச்சு கொண்டு போறோம். அப்ப ஒரு செகண்ட்ல அவர் எவ்வளவு தூரத்துக்கு பயணிச்சிருக்கிறார். அப்ப அது என்ன தூரத்தை தான் சார்ந்திருக்க போகுது கதி. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் இப்ப ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கிறார் அப்படி மட்டும் சொன்னா காணாது. இடப்பெயர்ச்சி அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் நாங்க என்ன சொல்லணும்? 2 கிலோமீட்டர் நோர்த் சைட், வடக்கு திசையில போயிருக்கிறார். 2 கிலோமீட்டர் தெற்கு திசையில போயிருக்கிறார். அப்ப அப்படி ஒரு டிரெக்ஷனையும் போன கிளாஸ் காய்ச்சினாங்களே என்ன டிரெக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி அவர் கதைப்பராக இருந்தால் அதைத்தான் நாங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கதைக்க போறோம். தூரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையடா. ஒரு இடத்துல இருந்து என்னோட இடத்துக்கு போனவர் இவ்வளவும் காணும். 10 கிலோமீட்டர் போயிருக்கிறார் அவ்வளவும் காணும். இந்த திசைன்றது தேவையில்லை. எதுக்கு? டிஸ்டன்ஸுக்கு, தூரத்துக்கு தேவையில்லை. அப்ப இப்ப ஸ்பீட் எல்லாம் கதைண்டா என்னென்றால் யூனிட் டைம். அப்ப கொமனா நாங்கள் யூனிட் டைம் என்றால் எவ்வளவு கதைப்போம்? 1 செகண்ட் யோசிச்சு கொள்றோம் நாங்கள் கொமனா. சோ 1 செகண்ட் காலப்பகுதியில ஒரு பார்ட்டிக்கிள் எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குது, அதுதான் எங்களுக்கு ஸ்பீட் அல்லது கதி என்று சொல்லிக் கொள்ளுவோம். கிளியரா விளங்குதா? சோ இங்க வாங்களா. அப்ப 1 செகண்ட், அப்ப யூனிட் டைம்ல அவற்ற டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் என்ன காய்ச்சி கொள்வோம்? ஸ்பீட் அல்லது கதி என்று சொல்லிக் கொள்வோம். ஓகே தானே? அப்ப இதன்படி பார்த்தோம் என்றால் இப்ப இவருக்கு ஒரு ஈக்குவேஷன் நாங்கள் டிரைவ் பண்ணலாம். அப்ப எப்பயுமடா ஒரு ஒரு பிசிக்ஸ் என்ற ரீதியில பாத்தீங்க என்றால் எங்களுக்கு ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. அதை நான் சொல்லுவேன். வரைவிலக்கணம் மோதானி விளங்க சொல்றது எங்கட டெபினிஷன் மோதான் இம்பார்ட்டன்ட். விளங்குதா சொல்றது? அதை ஞாபகம் கொள்ளுங்க. விளங்குதா சொல்றது? ஈக்குவேஷனையடா பாடமாக்கி எடுத்த ஒரு யோசனை இல்லையடா. இந்த டெபினிஷன்ல இருந்து வரைவிலக்கணத்திலிருந்து நாங்கள் சமன்பாட்டை உருவாக்கி கொள்ள போறோம். அவ்வளவுதான். ஃபுல்லா பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணல இருந்து முடியும் மட்டும் வரைவிலக்கணம் டெபினிஷனை வச்சு கொண்டுதான் பாடம் போப்பது. ஓகே தானே? அது விளங்கி என்னோட குறையில கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சும்மா சின்ன கேள்வி மாதிரி இருக்கும் எல்லாம். ஓகே தானே? அவங்க பாருங்கலாம், ஒரு செகண்ட் அல்லது யூனிட் டைம் என்ற காலத்துல அவர் எவ்வளவு தூரம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கிறார், அதைத்தான் ஸ்பீட் என்று கதைக்க போறோம். அப்ப இங்க இவருக்கு நான் ஒரு சமன்பாடு உருவாக்கணும் இல்லோ. அப்ப என்ன சமன்பாடு உருவாக்குவோம்? ஸ்பீட் அண்ட் அவருக்கு ஒரு ஜூ அண்டு வைக்கிறேனே. ஜூ அண்டு சும்மா ஒரு நொட்டேஷன் உண்டு. ஜூ அண்டு போடுறேன். ஸ்பீட கதைய ஜூ அண்டு நான் கதைக்கிறத சும்மா நொட்டேஷன் உண்டு போடுறேன். போட்டா எவ்வளவு மேலுக்கு டிஸ்டன்ஸ், மேலுக்கு என்ன வரப்போகுது? டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறோம் அதான் இடம். அப்ப கதி ஸ்பீடண்டா 1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறோம், எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அவர் டிராவல் பண்ணி இருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் என்ன? மீட்டர். டைம் என்ன? செகண்ட். இதான் யூனிட். சோ இவருக்குரிய அலகு மீட்டர் செகண்ட் -1. ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்கடா, ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்கோ. இந்த அலகு எழுதிக்க இது மீட்டர்ன்றது வேற ஒரு யூனிட், செகண்ட்ன்றது வேற ஒரு யூனிட். ஆகவே இதுக்கிடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்க வேணும். ஓகேதானே? இப்ப உதாரணமா இது வேற. இப்ப உதாரணமா m × s இப்படி எழுதினா என்ன கான்செப்ட்? மில்லி செகண்ட்.
அப்ப இதை பிரிச்சு எழுதி விட்டீங்க வேண்டாம், மில்லி செகண்ட் ஸ்பேஸ் விட்டு எழுதி விட்டா இது வேற ஒரு அர்த்தத்துல வந்துடும். அதாவது ஸ்பேஸ் ஒன்று விட்டா இது வேற யூனிட்டா இருக்கும், இது வேற யூனிட்டா இருக்கும். மீட்டர் செகண்ட் வந்துடும். அப்ப இப்படி எழுதக்கூடாது. அப்ப மில்லி செகண்ட் என்றால் அது எம்எம்எஸ் பக்கத்துல நின்றாத்தான் அது ஒரு கருத்தை தரும் உங்களுக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா மீட்டர் செகண்ட் -1. அப்ப இதை சேர்த்து எழுதக்கூடாது. அப்படி மீட்டரையும் செகண்ட் -1ஐயும் சேர்த்து எழுதக்கூடாது. அப்ப இது மில்லி செகண்ட் -1 வந்துடும். அப்ப இது வேற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துடும். அப்ப இது வேற யூனிட், இது வேற யூனிட் என்றால் சின்ன ஒரு இடைவெளி விட சில வேலைகள்ல இதை உங்களுக்கு எம்சிக்யூல போட்டு காட்டுவான். என்ன எம்சிக்யூல போட்டு அதை பற்றி கேட்டு விட்டுருவான். சும்மா போட்டா இங்க உபயோகம் போடுவான் சொல்றது. அப்ப அந்த விஷயத்துல கவனிச்சு கொள்ளவன். அப்ப இவற்றை யூனிட் என்னடா மீட்டர் செகண்ட் -1 வரப்போகுது. ஸோ இப்பதான் நீங்கள் பரிமாணங்கள் எல்லாம் படிக்கிறீங்க. ஸோ இவருக்குரிய டைமென்ஷன் பார்த்தோம் என்றால் மீட்டர் என்றா என்னது லெங்க், தூரத்தை தானே நாங்கள் கதைக்கிறோம் லெங்க். அப்ப எல் இது t-1. அப்ப எப்படி நீங்கள் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படியா இருக்குமே என்ன, நீங்கள் பயங்கரமா இருப்பீங்க. ஓகே, அப்ப LT-1 கதைச்சு கொள்றோம். ஓகே, இது இருக்கட்டும். இப்ப இங்கடா நான் இப்ப இதை வச்சுக்கொண்டு விஷயம் கதைக்க போறோம். என்ன விஷயம் என்றால் ஒரு கதி இப்ப உதாரணமா 10 மீட்டர் செகண்ட் -1 இப்படி ஒரு வெலோசிட்டி இல்ல ஸ்பீட் உங்களுக்கு கொண்டு வந்து இருக்குது. அப்ப இப்படி 10 மீட்டர் செகண்ட் -1 கதியில ஒரு கார் போய்கொண்டிருக்குது என்றால் என்ன விளங்க போறோம் இதுல இருந்தென்றால் இந்த கார் ஒவ்வொரு செகண்ட்களும் இங்க வாங்கடா t7 நோடுன்ற இடத்துல இந்த கார் தன்னை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி இருக்குமாக இருந்தால் இதுல இந்த கார் மணிக்குதுன்னு வச்சு கொள்வோம். அப்ப இவர் என்ன செய்யறார் என்றால் ஒவ்வொரு செகண்ட்களும் 10 மீட்டராக இடம்பெயர்ந்து கொண்டு போகுது. அதுதான் கதை. காய்க்கிற விளங்குதா? அப்ப இங்க t7 நோட்ல இருந்து t7 1 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருப்பார்? 10 மீட்டர் பயணிச்சிருப்பார். t7 1 செகண்ட்ல இருந்து t7 2 செகண்டுக்குள்ள எவ்வளவு மீட்டர் பயணிச்சிருப்பார்? 20 மீட்டர் பயணிச்சிருப்பார். t7 2 செகண்ட்ல இருந்து t7 3 செகண்டுக்குள்ள 20 மீட்டர்ல எகைன் 10 மீட்டர் இதுக்குள்ள எகைன் 10 மீட்டர் இதுக்குள்ள எகைன் 10 மீட்டர். ஐடியா விளங்குதா சொல்றது? t7 4 செகண்ட் அடே விளங்குதா வைக்கிறது? அதாவது என்ன மீனிங்? 10 மீட்டர் பெர் செகண்ட் என்றால் ஒரு செகண்டுக்கு இதை எப்படியும் எழுதலாம் என்ன 10 மீட்டர் பெர் செகண்ட் எழுதி கொள்ளலாம். அல்லது ஒரு ஸ்லாஷ் பண்ணி எழுதினாலும் சரி. என்னடா கீழுக்கு தாங்கடா 10 மீட்டர் பெர் செகண்ட் தானேடா. என்ன மீனிங்? ஒவ்வொரு செகண்ட்களும் 10 மீட்டர் என்ற தூரம் கூடிக்கொண்டு போகுது. அதான் மீனிங். இதைத்தான் சொல்றது கான்ஸ்டன்ட் ஸ்பீட், மாறாத கதி என்று சொல்றோம். அடே இதெல்லாம் கணக்கு கதைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உனக்கு விளங்குறதுக்கான கணக்கு கதைப்போம். இதெல்லாம் சின்ன விஷயமா உனக்கு ஒரு 4 மாதம் போனா இதையா அப்படி படிப்பிச்ச நீ என்னும் யோசிப்பாய். இது ஒன்றும் இல்லை, நத்திங். விளங்குதா சொல்றது? ஓகே, சும்மா விளங்குறதுக்கு அடிப்படை விளங்கணும்டா. அடிப்படையை தவற விட்டுட்டு நாங்கள் அங்கால போய் பாடத்து தர்றதுல அர்த்தமே இல்லை. நான் அனுபவத்தான் சொல்றேன். அடிப்படையை தவற விட்டா பிறகு அப்ப அடிப்படை உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றால் நீ இடைக்க படிக்காவிட்டா கூட உன்னால கட்ச் பண்ண முடியும். அதுக்காண்டி படிக்காவிடாத சொல்றேன். ஓகே, அப்ப இங்க பாருங்கடா. அப்ப 10 மீட்டர் பெர் செகண்ட் என்றால் இதை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி பழகும் கூட. இதை இப்படி யோசிச்சு பழகும். ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் இடம்பெயர்ந்து கொண்டு போகும். அப்ப t7 நோடுல இருந்து t7 ஒரு செகண்டுக்குள்ள விட்டு இடப்பெயர்ச்சி 10 மீட்டர். எகைன் t7 1 செகண்டுக்கும் t7 2 செகண்டுக்கும் இடையில 10 மீட்டர். எகைன் 2 செகண்டுக்கும் 3 செகண்டுக்கும் இடையில 10 மீட்டர். 3 செகண்டுக்கும் 4 செகண்டுக்கும் இடையில 10 மீட்டர். அப்ப சும்மா யோசிங்கடா. t7 நோட்ல இருந்து t7 ஒன்றுக்குள்ள 10 மீட்டர் என்றால் t7 நோட்ல இருந்து t7 டோட்டலா 2 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் இடம் இருந்திருப்பார்? 20 மீட்டர் போயிருப்பார். 3 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் இடம் இருப்பார்? 30 மீட்டர் போயிருப்பார். ஓகே தானே? சோ இதுதான் அர்த்தம். அப்ப இவருக்கு பார்த்தோம் என்றால் இவற்ற ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்க போகுது. அப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடோட ஒரு பார்ட்டிகல் மூவ் பண்ணி கொண்டிருக்குது. ஓகே தானே? அப்ப கான்ஸ்டன்டா ஒரு ஆள் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் என்ன மீனிங் என்றால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எந்த ஒரு ஃபேக்டரும் எக்ஸ்டர்னலா இவரை இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்காண்டி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இவர ஒரு ஃபோர்ஸே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அதாவதுனா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நாங்கள் கொமனா இங்க கதைக்க போற விஷயமே ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸை பற்றி கதைப்போம். அப்ப ஒரு ஆள் பிடிச்சு இழுத்தா அப்ப நீ இதுல நிக்கிற பேசாம
ஓய்வுல நிக்கிறாய் உன்னை பிடிச்சோட இழுத்தா அந்த அவன் இழுக்கிற அந்த விசையின் வழியை நீங்கள் அசைய நேரிடும். அந்த பக்கத்துல நீங்கள் போறீங்க. அத மாதிரிதான் இதுக்கும். இவர் வந்து இப்ப பேசாம ஒவ்வொரு செகண்டுமே 10 மீட்டர் 10 மீட்டர் 10 மீட்டர் போய்கொண்டே இருக்கிறார். இவரை வந்து இப்போதைக்கு ஒரு வெளி ஃபேக்டர்ஸ் என்ன செய்யல, எக்ஸ்டர்னலா ரிசல்டண்டா அஃபெக்ட் பண்ணல. அப்ப சிம்பிளா சொல்ல போனா இவர்களோட ஃபோர்ஸ் தாக்காதுன்னு சொல்றது படுப்புல, தாக்கவே இல்லை என்றால் பிள்ளைகடா. அப்படி இருக்காது. அது அண்ட வழியில கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டா ஒரு ஃபோர்ஸ் மேக் பண்ணாம இருக்கலாம். பூமியை பொறுத்தவரையில ஏர்த்துல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டுக்கும் இந்த இவரை விட்டா கீழே விழுகுது. எல்லா ஆப்ஜெக்டுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணத்தான் போகுது. விளங்க சொல்ல, அப்ப எல்லா ஆப்ஜெக்ட்லயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாட்டான். அப்ப அது இல்லை என்று இல்லை, ஆனால் அது ரிசல்டன் விளைவுளாக இருக்கா இல்லையாண்டதான் எங்களுக்கு கதை. அப்ப இவரை பொறுத்தவரையில விளைவுளாக ஒண்ணும் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அது தண்டை இயக்கத்தை மாத்தாம. அப்ப இந்த கேரக்டரிஸ்டிக்கடா இது வந்து ஒரு நல்ல யாருக்குரிய ஒரு கேரக்டர் என்றால் ஒரு இதைத்தான் நாங்கள் மேஸ் என்று கதைக்க போறோம். அதாவது மேஸ் என்று சொல்ற விஷயம் என்னென்றால்டா, மேஸ் என்றால் இது ஒரு பார்ட்டிகள் தான் மூவ் பண்ணது. ஒரு தெளிவே இல்லாத ஒரு ஆளுக்கு இப்படி நாங்கள் கதைச்சு கொண்டிருக்க போறது இல்லை. அது வேணும்னா மாடர்ன் பிசிக்ஸ்ல வர கதைப்போம். விளங்கா சொல்றது. அப்ப தெளிவு இல்லாத ஒரு ஆளை பற்றி நாங்கள் இப்ப கதைக்கல, நாங்கள் இப்ப ஒரு மேஸை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். விளக்க சொல்றது. அப்ப ஒரு மேத்ஸ் வந்து மேத்ஸ் என்னென்றால் நீங்கள் படிக்க ஒரு ஏதோ ஒரு விளக்கம் எடுத்து வச்சிருப்பீங்க தானே. ஓகே, அது இருக்கட்டும். மேத்ஸ்ன்றதுக்கு நாங்கள் இன்னொரு பேர் வைக்கலாம். மேத்ஸ் இஸ் ஈக்குவல் டு இனர்ஷியா. இனர்ஷியா என்னென்றாலடா, இனர்ஷியான்ற விஷயம் இதுக்கு தமிழ்ல சொல்ல போனால் சடத்துவம் என்று சொல்லுவோம். அப்ப திணிவும் சடத்துவமும் ஒன்றுதான். விளங்க சொல்றது. மேத்ஸ்ன்றது ஒரு வகையான சடத்துவம் என்ற என்னென்றால் அவர் வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி இருப்பார். அவர் லீனியர் மோஷன் உண்ட என்ன செய்ய போறார் என்றால் அவர் வந்து ஒப்போஸ் பண்ண போறார். சோ இனர்ஷியா மீன் ஒப்போஸ் த லீனியர் மூவ்மெண்ட். விளங்குதா? அப்ப நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கும் தன்மையை கொண்டதான். இப்ப இதுல நீங்க கணக்க விளங்க வேண்டாம், கணக்க யோசிக்கணும். என்னடா அப்படி ஒன்றுமில்லை, சும்மா என்ன கேட்கிறேன் என்றால் ஒரு பார்ட்டிக்கிள் ரெஸ்ட்ல இருக்குத்தானேடா, நான் ஒரு ஃபோர்ஸை கொடுக்க மட்டும் அந்த பார்ட்டிகள் மூவ் பண்ண போறது இல்லை. அதுதான் இனர்ஷியா. இப்ப இதே ஒரு பார்ட்டிக்கு இப்ப இதே வந்து சும்மா உதாரணத்துக்கு கதைக்கிறேன், ஒரு போட்டோனை பிடிச்சு கொண்டு வந்து இதுல இருத்தி விட்டா இருக்காது. அப்ப இதுவரை போட்டோன்றது ஒரு லைட்டடா, ஒரு லைட் ஒரு போட்டோ. இப்ப இந்த இதுல பட்டு தெரிச்சு நீங்க பாக்குறீங்க, இது ஒரு போட்டோன்னு தானே. அப்ப உங்களோட கண்ணை வந்து அடைகிறது ஒரு போட்டோ, லைட்ன்றது ஒரு போட்டோ. ஒரு 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 விலங்கா சொல்றது. அப்ப லைட்டுக்கு போட்டோனுக்கு மேத்ஸ் இல்லைன்னு கதைக்கிறாங்க, மேத்ஸ் இல்லைன்னு கதைக்கிறோம் இது வேற. பட் இப்ப அதுக்குரிய ஒரு விவாதத்துக்குள்ள போய் கொண்டிருக்கு. திணிவு இருக்கா இல்லையா, இப்ப திணிவு இருக்கிற மாதிரி இருக்குன்னு கதைக்கிறான். அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு மேத்ஸ்ண்டா என்னென்றால் அவரை பிடிச்சு கொண்டு நிறுத்தி விட்டா இருப்பாரு அதுல. விளங்கு அஞ்சு வேண்டாம். இப்ப இந்த இது ஒரு மார்க்கர் இருந்தா இருக்க சொன்னா இருக்குது, அதான் மேத்ஸ். இதே ஒரு போட்டோனை பிடிச்சிருந்து இதுல இருந்தா இருக்காது, அவர் ரெஸ்ட்ல இருக்கவே மாட்டார். இதுல வந்து அடிக்குது, இப்ப போட்டோன் வந்து அடிக்குது, அடிச்சடிச்சுதான் வந்து கொண்டு இருக்குது. அப்ப மேத்ஸ்ண்டா அதுதான் பேசாம இரண்டா இருக்கும், தள்ளி விட்டா போய்கொண்டே இருக்கும், யாரும் தடுக்காடி போய்கொண்டே இருக்கும், அது போய்கொண்டே இருக்கும் அப்படியே. விளங்கா சொல்றது. அப்ப அதான்டா. அப்ப உதாரணமா அண்ட வழியில கொண்டே இவங்கட பூமியில ஈர்ப்பை தாண்டி ஏதோ ஒரு துணிக்கு எப்படி எறிஞ்சு விட்டீங்கள் என்றால் அது கடைசி மட்டும் அதை வந்து ஒரு தினம் தடுக்காட்டி எரிஞ்ச துணிக்கு கடைசி மட்டும் போய்கொண்டே இருக்கு மேடம். அது தடுக்காடி அது எந்த இல்லை எங்க போதும் தெரியாம போய்கொண்டே இருக்கும், முடிவிலி தூரத்துக்கு போய்கொண்டே இருக்கும். கதைக்கிற விளங்க சொல்றது. ஓகே தானே? சோ அதை விளங்கி கொள்ளணும். அப்ப தெளிவு அந்த இப்ப இப்படியான ஒரு அடிப்படையை விளங்கினா சில எம்சிக்யூடா பெரிய பெரிய எம்சிக்யூவா இருக்கும், பார்த்தோன்ன வழியை தட்டிப்பட்டு போயிருவீங்க. ஓகே தானே? அப்ப மேத்ஸ பேசாம நிக்க சொன்னா நிக்குதா இல்லையா? நிக்குது. அப்ப திணிவற்றாக்கள் அவளுக்கு ஈஸியா அப்படி நிக்க மாட்டேன். அதுதான் விஷயம். அப்ப உதாரணமா பெரிய ஒரு திணிவை, பெரிய ஒரு இரும்பு குட்டிய கொண்டு வந்து வை, அதே ஒரு பஞ்சை கொண்டு வை, யார ஈஸியா தூக்கி எடுப்பாய், பஞ்சை ஈஸியா தூக்கி எடுத்து தட்டி விட போயிடும். திணிவு. அப்ப மேத்ஸ் இனர்ஷியா கூட கூட அது அந்த நேர்கோட்டு இயக்கத்தை எதிர்க்கும், நான் தள்ள விடாது. அதே மாதிரி இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருள் இலகுல நிப்பாட்டுறதும் கஷ்டம். நேர்கோட்டு இயக்கத்தை அது மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கும் இல்ல ஒரு பக்கத்துல. விளங்குதா? அவர் இயங்குற பொருளை இயங்க நிப்பாட்டுறதும் கடினம் தான், நிப்பாட்டி இருக்கிற பொருளை இயங்க வைக்கிறதும் கடினம். அதாவது எண்ணம் ஈஸியா நீ விளங்க வேணும் என்றால்
ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு அந்த ஃபோர்ஸ் நாங்கள் கொடுக்க அது அவரால் ரெசிஸ்ட் எதிர்க்கிற மாதிரியான தன்மையை காட்டுவார். அப்ப உனக்கு போட்டோன்னு நல்ல ஒரு உதாரணம். இந்த மேசன்டா இந்த மாக்கிற கையில வச்சிருந்தான் பேசாம இருந்தது போட்டோன கொண்டு இரண்டா இருக்காது, அது பட் ஓடிடும். பட் ஒரு கேஸ் எப்படி ஒரு வாயு எப்படி சேர்ந்ததுல இறுதி பார்ப்போம், அதுக்கும் மேஸ் குறைஞ்ச ஒரு வாழ் தான் சரியான குட்டி குறைஞ்சதடி ஓடிடுறான். அவன் அதுல ஒரு வாயு எப்படி சேர்ந்து கையில இரண்டு சொன்னா இருக்காது, அது அடிபட்டு போய்கொண்டே இருக்கும். கைகள் வழங்குதா? சோ இதுதான் அந்த மேஸ். அப்ப இந்த மேஸ் இதாலதான் இந்த இயக்கங்களை நாங்கள் இப்படி கதைச்சு கொண்டு வரோம். இந்த மேஸ் என்ற கன்செப்டால தான் நாங்கள் ஃபோர்ஸை பற்றி எல்லாம் அதிகமா கதைக்கிறோம். ஒரு பார்ட்டிகளுக்கு ஃபோர்ஸை கொடுத்தா மூவ் பண்ணுது, ஃபோர்ஸை கொடுக்காட்டி அது அவற்றை மோஷனை மாத்தேல அப்படி எல்லாம் கதைச்சு கொண்டு கதை பண்றாரு. அப்ப இந்த அடிப்படை கதையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே தானே? சரி, அப்ப ஸ்பீட் அண்டா என்ன பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே தானே? அப்ப ஓகே, இது வழியா கவனிக்கடா. இந்த ஸ்பீட் எப்ப இப்படி கதைக்கலாம் என்றால், எப்ப பார்த்தாலும் பாருங்க ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் 10 மீட்டர் 10 மீட்டர் போய்கொண்டே இருக்குது. அப்ப இங்க சிம்பிளா ஒரு சமன்பாடை போட்டு போயிடலாம். என்னண்டு, இந்த ஸ்பீட் கதி தூரத்தின் கீழ் நேரம், ஜூ டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். இப்படி போட்டால் எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று உருவாகும். என்னது, ஸ்பீட் அதான் இப்ப ஸ்பீட் என்னன்னு சொல்ல போறோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஒரு s by t டைம். இப்படி சும்மா கதைப்போம் என்ன, s by t என்று இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி உருவாக்கி வைக்கிறதானே. கதி தூரத்தின் நேரம் என்று கதைப்போம். ஆனால் என்ன பிரச்சனை இங்கே என்றால், நான் அப்போது கதைச்ச விஷயமாய்த்தான் என்னென்றாலடா, எங்க நாங்கள் கன்செப்ட வடிவா யோசிக்கணும் என்றால் இப்படி ஒரு இடத்துல இப்ப இங்க பாருங்க, இத இப்படிதான் ரெண்டா பிரிக்கிறேன். இவ்வளத்தை நான் ஒரு எஸ் தூரம் என்று கதைக்கிறேன், இவ்வளத்தை நான் ஒரு எஸ் தூரம் என்று வச்சுக்கொள்றேன். அப்ப விளங்கிக் கொள்ளுங்கடா, இதுக்கும் எஸ் தான், இதுக்கும் எஸ் தான். இப்ப இந்த இடத்துக்குள்ள இவர் ஏதோ ஒரு கதியோட வாரம், ஏதோ ஒரு கதி. உதாரணமா 10 மீட்டர் பெர் செகண்ட் என்றால் ஒவ்வொரு செகண்டும் 10 மீட்டர் 10 மீட்டர் 10 மீட்டர் 10 மீட்டர் இப்படி என்ன செய்ய போகுது, இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்க போகுது. அப்ப இங்க அவர் என்ன, ஏதோ ஒரு ஜூ என்ற ஒரு ஏதோ ஒரு கதி ஜூ என்ற ஸ்பீடோட வாரம், எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு. இதுக்கு பிறகு இன்னொரு எஸ் என்ற அடுத்த எஸ் என்ற தூரத்துக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், வி என்ற வேறொரு ஸ்பீடோட போறார். ஓகே தானே? அப்ப முதல் ஒரு ஏதோ ஒரு எஸ் தூரத்துக்கு ஜூ என்ற கதியோட போனவர். இப்ப அடுத்த வேறொரு எஸ் தூரத்துக்கு, அதாவது உதாரணம் ஒரு 10 மீட்டருக்கு 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட கதியோட போயிருக்குது. அடுத்த 10 மீட்டருக்கு ஏதோ ஒரு 4 மீட்டர் பெர் செகண்ட் கதையோட போகுது. அதுதான் கதைக்கிறது. அப்ப ஒரு இடத்துல என்ன நடக்குது என்றால், ஜூ என்ற ஸ்பீட், இன்னொரு இடத்துல வி என்ற ஸ்பீட். இதுவும் எஸ் என்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளதான், இதுவும் எஸ் என்ற டிஸ்டன்ஸுக்குள்ளதான். இப்ப இப்படியும் ஒரு கேள்வி நாங்கள் யோசிக்கலாம். என்னென்றால், நாங்கள் இதை ரெண்டா உடைச்சு பார்க்காம ஏன் இப்படி கதைக்க கூடாது நினைக்கிறீங்க? அதாவது இதுல இருந்து இது வரைக்குமான டோட்டல் மோஷன்ல இவற்றை ஸ்பீட விளையாண்டு கதைச்சா இந்த மாதிரி யோசிக்கலாம். இவற்றை ஸ்பீடை பெரிய என்ன யோசிக்கலாம்? விளங்குதாடா சொல்றது? என்னடா சும்மா யோசிங்கடா. இவரை பொறுத்த வரையில ஒவ்வொரு செகண்ட் இவற்றை மோஷன் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து இவற்றை மோஷன் முடியும் மட்டும் இவர் 10 10 10 10 தான் இவற்றை தூரம், இவர் நகர்ந்த தூரம். அதாவது இதுல இருந்து என்ன பார்க்கப்படுது, இவற்றை கதி 10, அவ்வளவுதான் கதை. இங்க பாருங்கடா, ஏதோ ஒரு தூரத்துக்குள்ள ஜூவண்ட ஒரு ஸ்பீடோடையும் இன்னொரு வேறொரு அதே அளவு தூரத்துக்குள்ள வி என்ற ஸ்பீடோடையும் போயிருக்கிறது. அப்படி என்றால் இப்ப மோஷன் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து மோஷன் எண்ட் ஆகும் மட்டும் இதுல இருந்து இவ்வளத்துக்குள்ளேயும் இவற்ற ஸ்பீட் என்ற ஒரு கேள்வி கேட்டா என்னது நாங்க சொல்றது? அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துலதான் நாங்கள் என்ன சொல்லணும் என்றால், அவரேஜ் என்ற ஒரு கதை கதைக்க வேணும். கதைக்கிறவங்க சொல்றது. அப்ப நீங்க சும்மா யோசிக்க. இப்ப நீங்கள் வீட்டை இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வலிக்கிறீங்க. அப்ப வீட்டுல இருந்து பள்ளிக்கும் போக மட்டும் உங்களோட பைக் என்ன ஒரு 30 40 அப்படியே கன்ஸ்டன்டா மாறாம போகுமா? ஒரு நாளும் போப்படுறது கிடையாது. அப்ப என்ன நடக்கும், ஒரு கிரௌட் இல்லாத இடத்துல ஒரு 45 50 55 60 ஏதோ போவாங்க.
கிரவுட் இருக்குதா இருந்துச்சென்றா ஒரு 40-30 போறது. வளைவுகள் வந்துச்சென்றால் அதுல ஒரு 5-10 ஸ்லோ பண்ணி திருப்புறது. அப்ப இதுதானே ரியாலிட்டியில நடக்க போற இயக்கம். நாங்கள் கேள்வி செய்யறதுக்காண்டி சொல்லலாம் கன்ஸ்டன்டான ஸ்பீடன் எடுத்துக்கொண்டு கேள்வியை செய்யுங்கோ. ஆனால் ரியாலிட்டியில நடக்க போறது என்னது? அவற்ற போற ஸ்பீட் வந்து என்ன செய்ய போகுது? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த இந்த கதை நாங்கள் வச்ச கதை. இப்போ ஒரு எஸ் என்ற தூரத்துக்கு ஜூ என்ற ஸ்பீடோட போயிருப்பார், அடுத்த எஸ் என்ற தூரத்துக்கு வி என்ற ஸ்பீடோட போயிருப்பார். கதைக்கிறவங்க சொல்றது. சோ இந்த நேரத்துல நாங்கள் எப்படி ஸ்பீட் கதைப்போம் என்றால் இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அவரேஜ் ஆன ஒரு ஸ்பீட் என்று வச்சுக்கொள்ளலாம். விளங்க சொல்றது அவரேஜ் ஸ்பீடா என்ன உங்களுக்கு விளங்க வேணும். மோஷன் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து முடியும் மட்டும் ஒரே மாதிரியான தூரத்துக்கு அவர் பயணிக்கவில்லை. அப்ப ஒருக்கா கொஞ்சம் கூட போயிருப்பார், ஒருக்கா கொஞ்சம் சிலவா போயிருப்பார். அப்ப இதுகளை பற்றி கதைக்க போறோம். ஓகே தானே? அப்ப இது ஸ்பீட் என்று கதைக்க கூடாது. இவ்வளத்தையும் இதை நாங்கள் என்னென்ன கதைக்கணும் என்றால் அவரேஜ் ஸ்பீட் என்று தான் கதைக்கணும். கதைக்கிறவங்க இதை நாங்கள் அவரேஜ் ஆன ஸ்பீட் என்று தான் கதைச்சுக்கொள்ளும். கதைக்கிறவங்க சொல்றது. அப்ப இவரை எப்படி காண்றது என்றால் ஒரு கன்செப்ட் இல்ல, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னென்றால் அவரேஜ் ஸ்பீட் என்றாலும் எங்களுக்கு நார்மலா ஸ்பீட் என்றா என்ன? ஸ்பீட் என்றா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் போயிருக்குது, எவ்வளவு நேரத்துல போயிருக்குது, அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து இவர் எஸ் என்ற தூரத்துக்கு ஏதோ ஜூவண்ட கதை என்றாலடா இங்க இருந்து இங்க போறதுக்கு அவர் ஏதோ ஒரு T1 என்ற டைமுக்குள்ள போயிருப்பார். என்னடா சரிதானே? இப்போ உதாரணமா உங்களோட வீட்டில இருந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு 2 கிலோமீட்டருக்கு 20 வேகத்தோட போயிருப்பீங்க. அடுத்த 3 கிலோமீட்டருக்கு வேற ஏதோ வேகத்தோட போயிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், நீங்கள் முதல் 20 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு போன நேரமும் அடுத்த 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் போன நேரமும் ஒன்று இல்லை. ஏறடா நேரம் என்றால் எப்படி இருந்திருக்கணும்? நீங்கள் ஒரே வேகத்தோட எப்பயுமே போயிருந்தா தான் ஒரே அளவு நேரம் எடுத்திருக்கும். நீங்கள் முதல் சிலோவா போனீங்க. சிலோவா போறதுனால என்ன மீனிங்? கொஞ்சம் டிலே ஆக்குறீங்க, டைமை கொஞ்சம் கூட எடுத்து பயணிக்கிறீங்க. அப்ப உங்களோட ஆரம்பத்தில் உங்களோட பயண நேரம் கூடவே இருந்திருக்கு. அப்ப அது வேற ஒரு நேரம் T1 என்ற ஒரு டைமுக்கு நீங்க பயணிச்சிருக்கிறீங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு T2 டைமுக்கு நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. அப்ப நேரம் உங்களுக்கு உண்டா, தூரம் உண்டா இருந்தாலும் நீங்கள் ஸ்பீடு உங்களோட ஸ்பீடை மாத்துறீங்க. அதனால நேரம் வேற வரையாத்தான் இருக்க போகுது. இது உங்களுக்கு ரியாலிட்டியில தெரிஞ்ச விஷயமாடா என்ன? சோ இங்க பாருங்க. அப்ப இவ்வளவு தூரத்துக்களை நீங்கள் T1 என்ற ஒரு தூரம் என்ன நேரத்துக்கு பயணிச்சிருப்பீங்க. இவ்வளவு தூரத்துக்களை நீங்கள் T2 என்ற ஒரு நேரத்துல பயணம் செய்திருப்பீங்க. ஓகே இருக்கட்டும். இப்ப எனக்கு என்னென்றால் ஸ்பீடா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். அதே மாதிரி எனக்கு இப்ப பாருங்கடா அவரேஜ் ஸ்பீட் என்று நான் கதைச்சாலும், அவரேஜ் ஸ்பீட் அல்லது சராசரி கதை என்று நான் கதைச்சாலும் என்னதான் கதைக்க போறேன் என்றால் டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓவர் அதுக்கடுத்த டோட்டல் டைம். அவ்வளவுதான். ஒரு கன்செப்டும் இல்லை. மிளகா சொல்றது. ஆனால் இதுல வந்து நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சு கொள்ளுங்க வடிவா. என்னென்றாடா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓவர் மொத்த நேரம், அதாவது டோட்டல் டைம் போடுறேன். இப்ப இதுல நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களோட வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு உங்களோட ஸ்கூலுக்கு போயிருக்க இடைக்குல நீங்கள் ஒரு கடைக்கு போயிருக்கிறீங்க. கடைக்கு போய் அந்த இடத்துல நின்று இருக்கிறீங்க. அப்ப இந்த டைமையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணத்தான் வேணும். பேருந்து யோசிக்க கூடாது. நான் கடையில போய் நின்று நான் தானே, நான் அந்த நேரத்துக்கு நான் மூவ் பண்ணல தானே, அப்ப அந்த டைமை நான் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்க கூடாது. அப்ப கடைக்கு போகாம நீங்கள் பள்ளிக்கம் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க என்றால் 10 நிமிஷம் எடுத்திருக்கும். இப்ப நீங்கள் கடையில போய் நின்று இருக்கிறீங்கள், அது ஒரு 10 நிமிஷம் கூட நின்று இருக்கிறீங்க என்றால் இப்ப 12 நிமிஷத்தை நீங்கள் இங்க போட்டு காண வரும். அப்ப இதைதான் அவரேஜ் என்று சொல்றது. விளங்க சொல்றது. அதைத்தான் டோட்டல் டைம் என்று கதைச்சால். இப்ப இந்த கடையில நான் நின்ற நான் மூவ் பண்ணல என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. விளங்குதா? சோ இதுல நீங்கள் இன்னொரு கன்செப்ட் கதைக்கலாம். என்ன கதைக்கலாம் என்றால் இப்ப இதுவரை நான் இதுல வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஸ்பீட் தான் கதைச்சிருக்கிறேன். எவ்வளவு இந்த இவ்வளவு எஸ்எண்ட நேரத்துக்கு எஸ்எண்ட தூரத்துக்குள்ளேடா கன்ஸ்டன்ட் ஸ்பீட் தான் கதைச்சிருக்கிறேன். இதுக்குள்ள எந்த வெலோசிட்டி எந்த ஸ்பீடும் மாறவில்லை. அடே இவ்வளவு போர்ஷனுக்குள்ளேயும் இவ்வளவு காலப்பகுதிக்குள்ளேயும் வேகங்கள் மாறையில, வேகமோ கதியோ மாறையில.
அதே மாதிரி இவ்வளவு காலப்பகுதிக்குள்ளேயே வேகமோ கதி மாறியது. ஆனால் இந்த கதையும் இந்த கதையும் ஒன்றல்ல, சமனான கதைகள் இல்ல. ஆனால் ஏதோ ஒரு மாறா கதை தான். இப்ப உதாரணமா ஒரு முதல் 2 கிலோமீட்டருக்கு நான் 20 கதையோட போயிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு செகண்டும் 20 மீட்டர் 20 மீட்டர் 20 மீட்டர் பயணிச்சிருக்கிறேன். அடுத்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு 30 இடம் எடுத்திருக்கிறேன். அதாவது 30 மீட்டர்/செகண்டோட பயணிச்சிருக்கிறேன். அப்ப இதுதானுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கதை அதிகரித்து செல்லையில இங்க. அதை பற்றி நான் இன்னும் கதைக்கவும் இல்லை. அதை பற்றி நான் இப்ப கதைக்கவும் இல்லை. விளங்குதா? அப்ப இவற்ற கதை இப்ப ஏதோ ஒரு தூரத்துக்குள்ள மாறாம போகுது. பிறகு கூடலாம் அல்லது குறையலாம், பட் மாறாம போகுது கதை. அந்த ஸ்பீட் மாறாம போகுது. ஐடியா விளங்குதா? சோ இதுதான் எங்களுக்குரிய ஸ்பீட் என்ற ஒரு அடிப்படை கான்செப்ட். ஓகேடா? ஹோட்டலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். விளங்குதா? ஒரு கேள்வி வேணும் பாப்போம். சும்மா ஒரு என்ன செய்ய போறான்டாடா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். அதாவது ஏ என்ற ஒரு புள்ளியில இருந்து பி என்ற ஒரு இடத்துக்கு போறான். அப்படி அவன் பயணிக்க அவன் பயணிச்ச மொத்த கால பகுதி, அந்த மொத்த காலப்பகுதியில முதல் அரைவாசி காலப்பகுதி. உதாரணமா இந்த இடத்துல T7 நோடுல இருந்து வெளிக்கிட்ட அந்த பார்ட்டிகளோ அல்லது அந்த நபர் T7 T என்ற நேரத்துல பி என்ற புள்ளிக்கு வந்து அடைஞ்சிடுவார். டி என்ற நேரத்துக்கு பி என்ற புள்ளிக்கு வந்து அடைஞ்சிட்டார். கேள்வி என்ன சொல்றேன்டா இதுல, அவற்ற இயக்கத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் என்றால் அவர் மொத்தமா அவர் இயங்கின நேரத்துல முதல் அரைவாசி நேரத்துக்கு அவர் ஒரு ஜூவண்ட ஸ்பீடோடையும் அவற்ற செகண்ட் ஹாஃப் என்ற டைம்ல உலக டோட்டல்ல செகண்ட் ஹாஃப் டைம்ல வி என்ற ஸ்பீடோடையும் பயணிச்சிருக்கிறோம். இதுதான் இப்ப கதை. விளங்கா சொல்றது? அப்ப இங்க கன்ஸ்டன்டான ஸ்பீட், அதை மறக்க கூடாது. இது ஜூ என்ற கன்ஸ்டன்டான ஸ்பீட், இது வி என்ற கன்ஸ்டன்டான ஸ்பீட். என்ன கேள்வி என்றால் T7 நோட்ல இருந்து T7 டி மட்டும் அவர் பயணிச்சிருக்கிறார். அவற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம், அதாவது முதல் அரைப்பகுதி நேரத்திலையும் முதல் அரைப்பகுதி நேரத்துல ஜூ என்ற கதையோடையும் இரண்டாம் அரைப்பகுதி நேரத்துல வி என்ற கதையோடையும் ஸ்பீடோடையும் பயணிச்சிருக்கிறோம். இப்ப எந்த கேள்வி என்னென்றால் இவற்ற அவரேஜ் ஸ்பீட் என்ன கண்டுபிடிங்க. இவற்ற அவரேஜ் ஸ்பீட் என்ன? அவரேஜ் ஸ்பீட் என்ன? விளங்கிக் கொள்ள வேணும். ஏ என்றது ஒரு புள்ளியில இருந்து பி என்ற ஒரு புள்ளிக்கு போயிருக்கிறடா, சொல்லுதானே? அதுலயும் அவர் டோட்டலா இயங்கின நேரத்துல முதல் அரைவாசி நேரத்துக்கு ஜூ என்ற ஸ்பீடோடையும் இரண்டாம் அரைப்பகுதி நேரத்துல வி என்ற ஸ்பீடோடையும் பயணிச்சிருக்கிறார் என்றால் அவற்ற அவரேஜ் ஸ்பீட் என்ன? அதான் கேள்வி. சரி, இங்க பார்ப்போம். என்னென்றால் இப்பதான் நாங்கள் பார்த்த நாங்கள் சின்ன விஷயம் இங்க பாருங்க. இப்பதான் பார்த்த நாங்கள் ஓகே இங்க பாருங்கடா, நான் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னென்றால் நான் சும்மா உங்களுக்கு விளக்கத்துக்காண்டித்தானடா இப்ப இந்த நேரத்தை இதுல T7 போட்டு T7 என்று இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னான். ஓகே, அது சொல்லி போட்டு ஒரு வசனம் சொன்னான். முதல் அரைப்பகுதி நேரத்துக்கு ஜூ என்ற ஸ்பீடோடையும் இரண்டாம் அரைப்பகுதி தூரம் அல்ல, முதல் அரைப்பகுதி நேரம் மொத்தமான ஒரு 10 செகண்ட் இயங்கி இருந்தால் ஒரு 5 செகண்டுக்கு ஜூ என்ற ஸ்பீடோட போயிருக்கிறோம். அடுத்த 5 செகண்டுக்கு பி என்ற ஸ்பீடோட போயிருக்கிறோம். அப்ப அவர் அவரேஜ் ஸ்பீட் தான் எங்களுக்கு கேள்வி. இங்க பாருங்க வடிவா, ஏனென்றால் இவரை பொறுத்தவரையில என்ன நடந்திருக்கீங்க, இவர் வந்து ஏதோ இடத்துக்கு போயிருக்கிறார். அது போகட்டும். ஓகே பாப்போம். சரிதானே? இங்க பாருங்கடா, எனக்கு தெரியும் அவரேஜ் ஸ்பீட் என்ன. அவரேஜ் ஸ்பீட் என்றால் மொத்த இடப்பெயர்ச்சி, டோட்டல்
டிஸ்டன்ஸ் ஓவர் அதுக்கடுத்த டோட்டல் டைம். அதுதான் கதை. அப்ப இதைத்தான் நாங்கள் அவரேஜ் ஸ்பீட் கதைக்க போறோம். அப்ப மொத்தமா டோட்டலான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், அது மொத்தமா அதுக்கு அடுத்த நேரம் எவ்வளவு நேரம் அதுக்கு எடுத்திருக்கு. அப்ப எனக்கு இங்க தெரியுமாடா டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியாது, நான் அதை கேள்வியில தெரியல. அப்ப அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது விஷயம். சோ இங்க பாருங்கடா, இங்க பாருங்கோ, டோட்டலா அவர் ஏதோ ஒரு தூரம் ஏன் கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்யறேன் என்றால் அவர் T/2 என்ற நேரத்துக்கு, அதாவது டோட்டலா என்கிறது T7 நோடுல இவற்றை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, T7 Tல இவற்றை இயக்கம் முடிஞ்சிருக்குது. அப்ப இதுல அரைவாசி எவ்வளவு பார்த்தோம்னா T/2. அப்ப இவ்வளவு காலப்பகுதியிலையும் அவர் ஏதோ ஒரு தூரத்துக்கு இயங்கி இருக்கலாம், ஓமா இல்லையா? ஏதோ ஒரு S1 என்ற தூரம் அவர் இயங்கி இருப்பார். அதே நேரம் அடுத்த அரைவாசி காலப்பகுதியில அவர் ஏதோ ஒரு S2 என்ற தூரம் போயிருக்கலாம். கதைக்கு விளங்குதா சொல்றது? ஒம்தாயடா. இப்ப எனக்கு இவ்வளவு தூரம் பயணிச்சோட கதை ஐடியா இருக்கேன். நான் நேரத்தை சம்பந்தப்பட்டதை மட்டும் தான் கதைச்சிருக்கேன். என்ன கதைச்ச நான், ஒரு நபர், ஒரு ஆள் ஒரு A என்ற இடத்துல இருந்து B என்ற இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு தூரம் போனவர் கதை நான் உங்களுக்கு கதைக்கல. ஆனா நான் ஒரு வசனம் அதில் சொல்லியிருக்கிறேன். அவற்றை மொத்த நேரத்துல, மொத்த இயக்க நேரத்துல முதல் அரைவாசி நேரத்துக்கு அவர் S1 என்ற தூரம் போயிருக்கிறார். சாரி, ஜூ என்ற ஒரு கதியோடையும் மிகுதி அரைவாசி நேரத்திற்கு V என்ற ஒரு ஸ்பீடோடையும் பயணிச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு கதை கதைச்சினான். அப்ப இதுல இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இவர் அவற்றை முதல் அரைவாசி நேரத்துக்கு போன தூரமும் இரண்டாம் கட்டத்தில் அவர் போன தூரமும் ஒன்றில்லை. அதை விளங்கிக் கொள்ளணும். ஏன் ஒன்றில்லை? ஒரே நேரம்டா. இவ முதல் அரைவாசி என்றாலும் T நேரம் தான், அடுத்த அரைவாசி என்றாலும் அதே T/2. ஆனால் இந்த T/2 நேரத்துல அவர் ஜூ என்ற ஸ்பீடோட போயிருக்கிறார். அடுத்த T/2 நேரத்துல அவர் V என்ற ஸ்பீடோட போயிருக்கிறார். அப்ப இவர் மொத்தமா போனது S1 தூரம், இவர் மொத்தமா போனது S2 தூரம். ரெண்டையும் கூட்டினா S1 + S2 தான் அவற்றை மொத்த இடப்பெயர்ச்சி. அதை விளங்கிக் கொள்ளணும். அடிப்படையில இருந்து விளங்குவோம், சின்ன சின்ன கேள்வியில இருந்து விளங்குவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே தானே? அப்ப திருப்பி சொல்றேன், சின்ன இப்ப ஸ்டார்ட் பண்றோம், ஆறுதலா 2-3 நாள் ஆறுதலா போகும். அப்ப என்ன நடக்குதுடா, ஒரு பார்ட்டிக்கல் உண்டு, ஒரு நபர் ஒருத்தர் A என்ற இடத்துல இருந்து B என்ற இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப மொத்தமா ஏதோ ஒரு T நேரத்துக்கு பயணிச்சிருக்கிறார். அவற்றை பயணம் செய்த நேரத்தின் அடிப்படையில பார்த்தோம் என்றால் முதல் அரைப்பகுதி நேரத்துல ஜூ என்ற கதையோட பயணிச்சிருக்கிறார், மிகுதி அரைப்பகுதி நேரத்துல V என்ற கதையோட பயணிச்சிருக்கிறார். இப்ப எனக்கு டெஃபினட்டா ஒரு விஷயம் தெரியும், முதல் அரைப்பகுதி நேரம் என்றால் அது T/2, இரண்டாம் அரைப்பகுதி நேரம் என்றாலும் T/2. ஆனால் இந்த T/2 நேரத்துல அவர் ஜூ என்ற கதையோட போயிருக்கிறார், இந்த T/2 நேரத்துல அவர் P என்ற கதையோட போயிருக்கிறார். அவ்வளவுதான். கிளியர்? சோ எனக்கு இப்ப அவரேஜ் ஸ்பீட் வேணும். அவரேஜ் ஸ்பீட் என்றால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரே ஒன்றுதான், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓவர் டோட்டல் டைம். அப்ப எனக்கு S1 தேவைதானே? அப்ப நாங்கள் இதுக்கு தான் ஆரம்பத்திலே ஒரு சமன்பாடு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் படிச்சுட்டேன். என்ன படிச்சாங்க என்றால் ஸ்பீட் என்றா என்னன்னு படிச்சாங்க. இங்க பாருங்கடா, ஸ்பீட் என்றா என்ன? ஸ்பீட் என்றால் என்னென்றால் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம், அதாவது யூனிட் டைம்ல அவர் பயணம் செய்த தூரம். ஒரு செகண்டில் ஒரு துணிக்கை பயணம் செய்த தூரம், ஒரு செகண்டில் ஒரு துணிக்கை மூவ் பண்ண டிஸ்டன்ஸ், அதைத்தான் நாங்கள் ஸ்பீட் என்று கதைச்சு கொள்ள போறோம். ஓகே ஓகே. அப்ப இங்க பாருங்கடா, இவ்வளவு நேரத்துக்குள்ளேயும் அவற்ற டிஸ்டன்ஸ். அப்ப S1 காண வேணும். இப்ப எனக்கு நான் S1 எனக்கு தெரியாது, அப்ப எனக்கு இப்ப என்ன நோக்கம், S1 காணணும். ஏன் இங்க எனக்கு கேள்வி என்ன, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தேவை. அது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏதோ உண்டு. அப்ப இது S1 S2 கண்டு போட்டதான் நான் இப்படி எடுக்கலாம். எனக்கு டோட்டல் டைம் தெரியும், ஏதோ என்னது ஒரு T என்ற டைம், அதாச்சும் எனக்கு தெரியும். ஜஸ்ட் நான் சும்மா தந்தேன், T என்று சும்மா தந்தேன், அப்ப அது எனக்கு தெரியும். அப்ப டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் we don't know, so we have to find out that total distance. so இங்க பாருங்கடா, so இது டிஸ்டன்ஸ் என்றால் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன வர போகுது, distance is equal to speed into time. அப்ப இவ்வளவு கால பகுதியிலையும் அது ஜூ என்ற ஒரு ஸ்பீடோட தான் மூவ் பண்ணி இருக்குது.
சோ எனக்கு தெரியுமாடா S1க்காக u t/2 இதுதான் அவர் S1க்காக அவர் போனது தூரம். அப்ப எனக்கு S1 தெரியாதடா. நீ யோசிக்கலாமே S1 கண்டுபிடிக்கிறேன், எனக்கு தேவையடா S1. அப்ப அவர் போன கதை தெரியும். மாறாவதுல உதாரணமா உங்களோட வீட்டை இருந்து பள்ளிக்கு போறீங்க. அப்ப நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் 20 செகண்டுக்கு நீங்கள் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்பதோட பயணிச்சிருக்கிறீங்க. அப்ப 20 செகண்ட் தர 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் அதுல மீனிங் என்ன? 20 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் என்ன? ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் தூரம் நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க. அப்படி 20 செகண்டுக்கு நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் மொத்தமா 400 மீட்டர் நீங்கள் அந்த காலகட்டத்தில் பயணிச்சிருக்கிறீர்கள். அதே அடுத்த 20 செகண்ட்ல 30 மீட்டர் பெர் செகண்ட் கதையோட நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்றால் 30 மீட்டர் பெர் செகண்ட் என்றால் அதே மீனிங் என்ன? ஒரு செகண்ட்ல 30 மீட்டர் தூரம் நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்றால் 20 செகண்ட் டோட்டலா 600 மீட்டர் பயணிச்சிருக்கலாம். அப்ப முதல் 20 செகண்ட்ல 400 மீட்டர், அடுத்த 20 செகண்ட்ல 600 மீட்டர், மொத்தமா 1000 மீட்டர் பயணிச்சிருக்கிறீர்கள். இந்த மீனிங்ல தான் இதை எங்க வைக்கிறேன். எனவே S1க்காண்டி என்னென்றால் இந்த காலகட்டத்துக்குள்ள அவற்றை ஸ்பீட் மாறையில ஜூ தான். ஆகவே ஜூ இன்டு t/2 எடுத்துக்கொள்றேன் நான். அதே மாதிரி நாங்கள் S2 கணிக்கலாம். S2 வந்து பார்த்தோம் என்றால் ஏதோ v இன்டு t/2. இது S2. எனக்கு வந்து தேவை அவரேஜ் ஸ்பீட் தான் எனக்கு தேவை. எனவே அவரேஜ் ஸ்பீட் என்றால் மொத்த தூரம் மொத்த டிஸ்டன்ஸ் S1 பிளஸ் S2 ஓவர் டோட்டல் டைம். எனக்கு S1 தெரியும் எவ்வளவு? ut/2. S2 தெரியும் vt/2. எனவே இங்க பாருங்கடா, ut/2 பிளஸ் vt/2. இதுதான் S டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். எவ்வளவு டோட்டலா அவர் பயணிச்ச நேரம் t. நான் சும்மா சொல்றேன்டா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொல்லி தான் சொன்னேன். T7 நோட்ல இருந்து T7T மட்டும் டோட்டலா அவருடைய டோட்டல் டைம். எனவே என்னடா சுருக்கலாம்? இங்க வேறங்கடா, சுருக்கள் முக்கியம். என்ன சிம்பிளா எப்பயுமே சிம்பிளா யோசிச்சு சுருப்போம். இங்க பாருங்க, இதுல இந்த டி வெட்டுப்படும். சரிதானே? வெட்டுப்பட்டால் என்னோட வரும் ஜூ பிளஸ் v/2. இதுதான் அவரேஜ் ஸ்பீட். இதுதான் இங்க அவரேஜ் ஸ்பீட். அப்ப உங்களுக்கு ஒரு யோசனை தோணும். என்ன யோசனை இப்ப வரும் என்றால், இனிமேல் ஒரு ஆள் வந்து ஒரு ஜூ என்ற ஸ்பீடோட ஓடுறதுக்கு போயிருக்கிறார், வி என்ற ஸ்பீடோட போயிருக்கிறார் என்று தந்தாலே நாங்கள் அவரேஜ் காட்டுறதுக்கு முந்தியும் படிச்சிருப்போம். ஆரம்பத்தையும் இறுதியையும் கூடி 2 பிரிச்சு விட்டா வருந்தானே நீங்க யோசிப்பீங்க. ஓகேதானே? பாப் உங்களுடைய யோசனை உள்ளது சரியா இருக்கும் நான் பாப். ஓகேதானே? அப்ப இந்த கணக்குக்கு ஜூ ஆரம்ப கதை, அதாவது அவர் ஆரம்ப கட்டத்துல ஜூ என்ற கதையோட பயணிச்சிருக்கிறார். பிறகு அவற்றை இறுதி கட்டம் வி என்ற கதையோட பயணிச்சிருக்கிறார். அவரேஜ் அவர் ஜூ பிளஸ் v/2 என்ற அவரேஜ் வெலோசிட்டியோட ஸ்பீடோட பயணிச்சிருக்கிறார். இது இந்த கணக்குரிய விட. ஓகே தானே? இப்ப நான் என்னோட கணக்கு தான். சரிதானே? இங்க வேற சொல்றா என்னன்னா சார், இப்போ அந்த கடைசி நீங்கள் இந்த சுருக்கி நீங்கள் இந்த ut/2 பிளஸ் ut/2ன்றா முதல் கூட்டைக்குள்ள முதல் ஒன்று பட்டேல கூட்டி நான் வந்து இப்போ 2 டி வரும். ஒரு டீம் பட்டப்பட்டா மிச்சம் ஒரு டி தானே சார் மிஞ்சி பொருடா. இங்க வாடா, உங்களுக்கு நான் பிசிக்ஸோட மேத்ஸும் சேர்த்து படிப்பிக்கணும். இங்க வா. ut by 2 plus vt/2 over t. இதுதான் கன்செப்ட். நான் என்ன செய்கிறேன் என்றால், இதுல பொதுவானாக்களை பொதுவெடுக்கலாம் தானே, இல்லையோ? மேக்ஸின் படி. Am I correct? Yes. Okay? ஓமோடா. சார். சரி, அப்ப எனக்கு தெரியுது இந்த டீயும் இந்த 2ம் இவருக்கும் பொது. அப்ப நான் t/2 பொதுவெடுத்தால் u plus v என்று வரும். இதன் கீழ்
டி அண்ட் இருக்கு. அப்ப இது இது இந்த டி என்ன செய்யலாம், நாங்கள் இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்ளலாம். வெட்டினால் ஜூ பிளஸ் v/2. அடே இங்க பாருடா, இந்த டி என்றது பொதுவாக இந்த இந்த இவருக்கும் இவர் சொந்தம், இவருக்கும் இவர் சொந்தமடா. விளங்குதா? மேட்ஸ்டா இது, மேட்ஸ். சரிதானே? விளங்குது? ஐடியா ஓகே தானே? ஓகே சார். சரிதானே? சார் ஓகே. மேட்டர் இப்போ அந்த ஏபி என்ற புள்ளிக்கிடையில வந்து இருக்க தூரம் வந்து நாங்கள் இப்போ வெக்டர் படிக்கல இப்போ ஏபின்னா எடுப்போம் நடுவுக்குள்ள இருக்க தூரம். ஓ, அப்போ அது டோட்டல் வந்துடா டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு ஏபி. தெரியாதாடா பேர். எங்களுக்கு அந்த ஏபி என்று சும்மா கதைக்கிறோம் தானே. விளங்குது கதைக்கிறது? இங்க சொல்லி போட்டோம். இங்க வந்து நாங்கள் விரிவாக கதைக்கிறோம். முந்தி வெக்டர் படிக்கடா, இப்ப ஏ என்ற ஒரு வெக்டர் அல்லது ஏபி என்ற ஒரு வெக்டர், அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வெக்டர் இருந்திருக்கலாம், ஒரு வெலோசிட்டியா இருந்திருக்கலாம், ஒரு அக்சலரேஷனாக இருந்திருக்கலாம், ஒரு மொமெண்டமாக இருந்திருக்கலாம், ஒரு ஃபோர்ஸாக இருந்திருக்கலாம். கதைக்கிற விளங்குதா? அப்ப இங்க வந்து ஏ என்றதும் கூட வீடு, பி என்றதும் கூட ஸ்கூல். அப்ப உங்களோட வீட்டுக்கும் உங்களோட ஸ்கூலுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு இங்க கதை. கிளியர்? ஓகே, குட். டேய், டவுட் எல்லாரும் கேளுங்கடா. இப்ப அவன் கேட்கிற மாதிரி எல்லாரும் டவுட் கேளுங்கோ. அதான் நல்ல விளங்கா சொல்றது. ஓகே, சரி. இங்க வேறா இப்ப என்னென்றால், இப்ப இப்படி ஒரு கணக்கு சொல்ல போறேன். என்னோட ஒருத்தர் என்னென்றாலாம், இங்க பாருங்க, அவர் சரி இப்படி வைப்போம், இப்படி வைக்கிறேன். ஒருதன் என்ன செய்யறான் என்றால், ஒரு ஒரு அவனோட வீட்டை தான், இது அவன் வீடு. ஓகே தானே? ஒரு வீட்டில் இருந்து அவன் ஹவுஸ் அங்கிருந்து வலிக்கிட்டு எங்க போயிருக்கிறான்? இப்ப ஒரு ஷாப்புக்கு போறான், ஒரு ஷாப் ஒன்றுக்கு போயிருக்கிறான். அப்ப அவன் அந்த வீட்டுல இருந்து அந்த ஷாப்புக்கு போறதுக்கு அவர் கன்ஸ்டன்ட் ஸ்பீட் ஜூவோட பயணிச்சிருக்கிறார். எவ்வளத்தோட பயணிச்சிருக்கிறார் என்றால், கன்ஸ்டன்ட் ஸ்பீட் ஜூவோட பயணிச்சிருக்கிறார். ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். ஆரம்பம் தானே உங்களுக்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரிதானே? அதை யோசிக்கங்கடா. பிறகு பிறகு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம இருக்கும். என்ன? அப்ப அவன் ஹவுஸ்ல இருந்து, அவன் வீட்டுல இருந்து ஷாப்புக்கு வந்திருக்கிறார். கன்ஸ்டன்ட் ஸ்பீட் ஜூ, நான் காய்களோட வசனத்தையும் கவனிங்கோ. கன்ஸ்டன்ட் ஸ்பீட் என்றா ஜூ ஜூ ஜூ, அவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு செகண்டும் ஜூ 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 ஜூ. அதான் கதை. அப்படி வந்தவர் என்ன செஞ்சவர் என்றால், எகைன் திரும்பி போயிருக்க கன்ஸ்டன்ட் ஸ்பீட் வியோட திரும்பி போயிருக்கிறார். கன்ஸ்டன்ட் ஸ்பீட் வியோட என்ன நடந்திருக்குது? ஒரு ஆள் வீட்டுல இருந்து வலிக்கிட்டு இருக்கிறார், வீட்டுல இருந்து வலிக்கிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கிறார். வரைக்கு அவர் கன்ஸ்டன்ட் ஸ்பீட் மாறாக்கதி ஜூவோட வந்தவர் திரும்பி போயிருக்க மாறாக்கதி வியோட போய்கொண்டிருக்கிறார். எனவே இவற்றை வீட்டில இருந்து வலிக்கிட்டு இந்த ஷொப்புக்கு வந்து எகைன் ஷொப்ல இருந்து இந்த ஹவுஸுக்கு வந்து எடுத்ததுக்கு அவற்றை அவரேஜ் ஸ்பீட் என்னன்னு காணுங்க. அவரேஜ் ஸ்பீட் டக்கா எல்லாம் கண்டு சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஓகே, இங்க வேங்கடா. என்னென்றால், எகைன் எகைன் நான் சொல்றது அடிப்படை. அந்த அடிப்படையை தாண்டி வாழ்க்கையிலே உனக்கு கேள்வி வரவே வராது. அடிப்படை விளங்கினவனுக்கடா தண்ணி 100% சும்மா பிசிக்ஸ் எந்த பெரிய பிசிக்ஸா இருந்தாலும் உனக்கு சின்னதான் விளங்குதா? சரி, இது ஹவுஸ், இது ஷாப் வந்திருக்கு. எனக்கு இப்பயும் கேள்வி அவரேஜ் ஸ்பீட் தானே. ஃபைன், இங்க பாருங்கடா. சோ என்னென்றால், average speed is equal to total distance. So எனக்கு தெரியாது எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸ். வழியா பாருங்கடா, அவர் இங்க இருந்து இங்க வந்திருக்கிறார், எகைன் இங்க இருந்து இங்க போயிருக்கிறார். இதுதான் அவற்றை டோட்டல் டிஸ்டன்ஸ். அவற்றை
மோஷன் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இவ்வளவும் ஒரு எஸ் என்றால் இவ்வளவும் ஒரு எஸ். இங்க இருந்து இங்க எஸ் தூரமா வந்திருந்தால் எகைன் இங்க இருந்து இங்க ஒரு எஸ் தூரத்துக்கு போயிருப்ப. காய்க்கிறவங்க சொல்றது சரி இருக்கட்டும். அப்ப எனக்கு அவரேஜ் ஸ்பீட் என்னென்றால் சரியா பாருங்கடா, டோட்டலான அவற்ற டிஸ்டன்ஸ் ஓவர் டோட்டல் டைம், மொத்த தூரத்தின் மொத்த நேரம். சோ எனக்கு நான் என்ன எனக்கு தெரியாது, ஆனா நான் எஸ் என்று வைக்கிறேன். அப்ப அங்கிருந்து இங்க வந்தது எஸ் என்றால் எகைன் இங்க அங்க போறதுக்கும் அவருடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் தான். சோ டோட்டலி அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இங்க வந்து எகைன் ஆரம்பிச்ச இடத்துக்கு போயிருக்கிறோம். இவ்வளவு நேரத்துக்குள்ள தான் நாங்கள் அவரேஜ் ஸ்பீட் பார்க்க வேண்டும். எனவே அவரேஜ் ஸ்பீட்ன்றது இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு என்றால் 2s. ஏன் அங்கிருந்து இங்க வாரத்துக்கு எஸ்டா எகைன் இங்க போயிருக்கிறார், இங்க எண்ட் ஆகுது. சோ இது ஒரு எஸ், இது ஒரு எஸ். சோ 2s. ஓகே தானே? சரி, இப்ப அடுத்த விஷயத்தை பார்ப்போம். டைம் எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு அடுத்த நேரத்தை என்னோட வைக்க போறேன், t1. இங்க இருந்து இங்க போறதுக்கு அடுத்த நேரத்தை எனக்கு தெரியாது t2 வைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னடா s7 ut. சரிதானடா, ஸ்பீட் வந்து ஸ்பீட் வந்து s/t என்றால் இடப்பெயர்ச்சியின் தூரத்தின் நேரம் என்றால் என்னென்ன நேரடியா நீ போட்டுக்கொள்ளலாம், s7 ut. உதாரணம் நீ கதை. சோ இதுல இருந்து டைம் வந்து என்ன இருக்கும், s/u. இது டைம், இதை கொண்டு கீழே பிரியுங்கடா. டைம்ன்றது s/u ஆக இருக்க போகுது. எனவே இங்க பாருங்கோ, அவரேஜ் ஸ்பீட் காணப்படணும். இப்ப அப்ப டைம் காணணும், எனக்கு t1 தெரியாது எனக்கு. ஓகே தானே? சோ t1க்கான என்னடா வரும், s/u அண்டு வரும். ஏன் s/u? t1க்கான ஏதோ s/u. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு அடுத்த நேரம் எஸ், அவற்ற ஸ்பீட் வந்து ஜூ. சோ t1காண்டி s/u வைக்க போறோம். t1காண்டி s/u. அப்ப t2 காண்டி என்ன வரப்போகுது, t2 காண்டி அதே s தான், ஆனால் v என்ற வெலோசிட்டி. எனவே t2 காண்டி s/v என்று. ஓகே, s/v. இது s/u. அப்ப எனக்கு வேணும் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓவர் டோட்டல் டைம். அப்ப டோட்டல் டைம்ன்றது t1 பிளஸ் t2. அப்ப அந்த முதல் கணக்குல என்ன நடந்ததுடா, முதல் கணக்குல s1ஐயும் s2ஐயும் கண்டு கொண்டே பிரதிட்டு நாங்க. இப்ப t1ஐயும் t2ஐயும் கண்டே கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். எனவே இங்க பாருங்கடா, அவரேஜ் ஸ்பீடுக்காண்டி மொத்த நேரம் டோட்டல் டைம் எவ்வளவு, சாரி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2s. இங்க 2s ஓவர் t1ஐயும் t2ஐயும் கூட்டி போட்டா சரி, அதாவது s/v பிளஸ் ஓவர் s/u. சோ சுருக்கினம் என்றால் என்ன வரப்போகுது, 2s/u into v over s/u plus v. s வெட்டுப்பட்டால் என்ன ஆன்சர், 2 தர uv over u plus v. இதுதான் நீ சொன்ன ஆன்சர். என்ன ஓகேடா? ஓகே, குட், வெரி குட். சரிதானே? ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும்டா. இந்த கேள்விக்கு வரையில்லை, இந்த கேள்வி நீ ட்ரை பண்ணாலும் ஆன்சர் எடுக்கலாம். ஓகே தானே? சோ விளங்கி கொள்ளுங்கடா. அவரேஜ் ஸ்பீட் இங்க கேட்டா நீங்கள் நினைச்ச மாதிரி போடலாது. என்னென்னு போடலாது, முதல் கணக்குல நேரத்து, அதாவது பாதி நேரத்துக்கு ஜூ ஸ்பீட், பாதி நேரத்துக்கு வி ஸ்பீட். அங்க வந்து ஜூவையும் பியையும் கூட்டி 2ஆல பிரிச்சு அவரேஜ் வந்தது. இங்க தூரத்தோட தான் இவர் வந்து எப்படி, அதாவது முதல் பாதி, இது வந்து ஒரு பாதி டிஸ்டன்ஸ், அங்க இங்க வந்தது ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ். அந்த பாதி தூரத்துக்கு தான் ஜூ என்ற ஸ்பீட், எகைன் அந்த அடுத்த பாதி தூரத்துக்கு தான் வி என்ற ஒரு ஸ்பீட். சோ இங்க அதே மாதிரி வரப்போறது கிடையாது. அப்ப இங்க இறங்கடா, இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. சோ பாடமாக்கி வச்சு ஆரம்பத்தையும் மதியம் கூட்டி 2ஆல பிரிக்கலாம், அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அப்ப என்ன அடிப்படை வரதான் அடிப்படை. இதுகள் உங்களுக்கு ஈஸி. நீ இந்த இடத்துல நேரத்தை காணணுமா, நேரத்தை கண்டு கொண்டு போடுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல தூரத்தை காணும்போது கண்டு கொண்டு போடுறது, அவ்வளவுதான். சோ
இப்படித்தான் இது மெக்கானிக்ஸ் வாங்கின முதல் நாள் உங்களுக்கு சரியான ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். காய்க்கிற விலங்கா சொல்றது.